ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه الله وأصحابه الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. மதிப்புரிய பரமாத்மரே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, என்ற சகோதரர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பேரருளும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் நம் அனைவரின் மீதும் நிலவுமாம். அல்லாஹும் அவர்கள் ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தகுந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தகுந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அவ்வாறு வசிய செய்வானாக. ஆமீன். கணித்துக்குரியவர்களே, அன்னதானை அறிந்து கொள்வோம் என்ற ஒரு தலைப்பில் எஜமான் பாதுஷாராயணம் அவர்கள் வாசம் செய்யக்கூடிய இந்த நாகூஸ்வரி நகரில் ஒவ்வொரு நாளும் இரண்டாவது சனிக்கிழமை என்று இந்த 7 இலக்கை மத்தியிலே உரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு இணங்க இரண்டாவது உரையாக இந்த உரை மக்கா மதீனாவை அன்னதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்துதல் என்ற ஒரு தலைப்பில் இந்த உரை அமைகிறது. இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வீட்டிற்கு ஒரு அமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் நம்முடைய வீட்டை நாம் அழகாக செய்வோம், அழகுபடுத்துவோம். முதலமைச்சர் வருகிறார் என்றாலோ அல்லது பிரதமர் ஜனாதிபதி வருகிறார் என்றாலோ சில நாட்டினுடைய மன்னர்கள் யாராவது ஒருவர் வந்து தங்கை இருக்கிறார், ஒரு நாள் நம் வீட்டிலே தங்குகிறார் என்று சொன்னால் நம் வீட்டை நாம் எப்படி தயார்படுத்துவோம்? ஏசி இல்லை என்றாலும் ஏசி வைப்போம். பவர் போய்விடக் கூடாது என்பதற்காக ஜெனரேட்டரை ரெடி பண்ணி வைப்போம். வீட்டினுடைய பெட்ரூம் அவர் தங்கக்கூடிய அறையை அழகுபடுத்தி சீரமைத்து ஒழுங்கானதாக இருக்கிறதா என்றெல்லாம் நாம் பார்ப்போம். அவருக்கான விருது வகைகள் என்ன என்ன மெரும் என்பதையெல்லாம் நாம் அரசுக்கே கொடுக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் நாம் செய்வோம். அவருக்காக பணிவிடை செய்யக்கூடியவர்கள் யார், எவரை நியமிக்கலாம், அப்படி நியமிக்கப்படக்கூடியவர்கள் மிக நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் கவனிப்போம். அரசும் அதை விரும்பும். இப்படி அவர் வந்து தங்குவதற்காக நாடிய போது அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய இல்லத்தை எப்படியெல்லாம் வடிவமைப்போம், அதையும் தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறை அது பொருத்தமாக இருக்காது என்று சொன்னால் அதை இணைத்துவிட்டு கூட அதை சீரமைப்போம். இந்த கதவை இப்படி மாற்றினால் அது அவருக்கு வசதியாக இருக்கும், இந்த பெட்டை இப்படி போட்டால் அவருக்கு தோதுவாக இருக்கும் என்று நாம் கருதினால் அதையும் நாம் செய்வோம், இல்லையா? இப்படி இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு அமைச்சர், அது உயர் பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரோ அந்நிய நாட்டினுடைய தூதரோ அல்லது அரசரோ வருகிறார் என்று சொன்னால் அதற்கான இவ்வளவு ஏற்பாடுகளை நாம் செய்கிறோம் என்றால்
உலகத்திற்கும் இந்த வையகத்திற்கும் ஆகிரத்திற்கும் தலைவராக இருக்கக்கூடிய காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய தரம் என்றால் அல்லாஹ் எப்படியெல்லாம் தயார்படுத்தி இருப்பார். இப்படியெல்லாம் நாம் யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய மதீனா ஷரீஃபை எப்படியெல்லாம் உயர்வானதாக அவர்களுக்கு தோதுவானதாக வடிவமைத்திருப்பார் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய உரையாகத்தான் இன்றைய உரை அமைய இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான தலைப்பு தான். நபிகளின் வருகைக்காக மக்கள் முக்கர்ரமா மதீனத்துல் முனவ்வரா இரண்டையும் அல்லாஹ் தயார்படுத்திய விதம் என்பதுதான் இன்றைய தலைப்பு. பொதுவான ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அனுபவம் என்பது ஒரு பொதுமேற்றார். அந்த பொது தலைப்பு எல்லா நாடுகளிலும் உள்ள தலைப்பு. அதற்குள்ளால் ஒவ்வொரு மாதமும் நாம் பேசும்பொழுது ஒரு சபைக்கு ஒரு துணை தலைப்பு அந்த தலைப்புக்கு கீழால் அந்த உரைகள் அமையும் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொண்டு செய்திக்கிறார்களே. அன்றையானவர்களே, அல்லாஹ் இந்த பூமியை படைப்பதற்கு நாடுகிறார். அப்படி படைப்பதற்கு நாடும்போது இந்த பூமிக்கு முன்பாக இங்கு இருந்ததெல்லாம் தண்ணீர் தான் இருந்தது. அது பல ஹதீஸ்களில் சுட்டி காட்டுகிறது. எங்கும் தண்ணீர் மயமாகத்தான் இருந்தது என்று பல ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த தண்ணீரில் தான் நம்முடைய அதிசயம் அல்லாஹ் நிறுவி இருந்தார் என்றும் ஹதீஸ் கூறுகிறது. இந்த தண்ணீர் துறையிலிருந்து ஒரு பகுதியை அல்லாஹ் வெளிவர செய்தார். அந்த வெளிவந்த இடம் எது தெரியுமா? மக்கள் முக்கர்ரமா. முதலாவதாக இந்த உலகத்தில் ஒரு பூமி எட்டி பார்த்தது என்று சொன்னால் அது மக்கா. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நதியிலே பிறக்க இருக்கிறார்கள். வேற எந்த நதியும் அந்த பிறக்கையில் வணங்குகிறோம். எந்த நதியும் அந்த வழியை பிறக்கவில்லை. இதாண்டிலே அரபகத்திலே பிறந்திருக்கிறார்கள். அரபு பேசக்கூடிய நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மக்காவில் பிறந்த ஒரே நபி காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிருந்தார். எனவே அவர்கள் தன்னுடைய ஹபீப் அந்த மண்ணிலே பிறக்க இருக்கிறார்கள் என்பதற்காகவே மக்காவை முதலாவதாக அல்லாஹ் உருவாக்குகிறார். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹியத்தில் அர்து மின் மக்கா வலத்தஹ அல்லாஹு தஆலா மின் தஹ்திஹா. ரப்பல் ஆலமீன் குதுபியத் உம்முல் குரா. பூமியிலே முதலாவதாக மக்காவை உருவாக்கி அதற்கு கீழ் இருந்து கீழ்ப்பாடத்திலிருந்து உருவாக்கினார் பல பகுதிகளை. உலகத்தினுடைய மற்ற பகுதிகள் எல்லாம் மக்காவை தொட்டுத்தான் உருவாகி வந்தது. மக்கா தான் ஆரம்பமானது. எனவேதான் உம்முல் குரா அதற்கு கிராமங்களினுடைய தாய் என்று பெயர் சூட்டப்பட்டது என்று அதன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இந்த பூமியிலே முதலாவதாக அல்லாஹ் வைத்த மலை அவுக்கு வைத்த மலை அது மக்காவில் தான் இருக்கிறது. ஒரு ஜிபான அவுத்தாரா இந்த பூமி அசைவிடாமல் இருப்பதற்காக அங்கங்கே மலைகளை நாம் நுழைகளாக ஆப்புகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் கூறுகிறது. அந்த மலையிலே முதல் மலையாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது அபு குவைஸ் மலை. அது அங்குதான் இருக்கிறது. முதலாவதாக ஒரு வீடு, அது பள்ளி என்று எடுத்துக்கொண்டாலும் மொத்தத்திலே ஒரு கட்டிடம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட முதலாவதாக உருவாகியது மக்காவில் தான். அது பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லமாம் கஅபா. அதுதான் முதலாவதாக உருவாக்கப்பட்டது. وأفضل من طاف بالبيت الملائكة قبل أن يخلق الله تعالى آدم عليه السلام ب1000 عام. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அந்த பைத்துல்லாவை மலக்குமார்கள் தவாப் செஞ்சிருக்கிறார். ஆதாமி வருடத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? கஅபத்துல்லாவை மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட ஒமாமின் மலக்கின் யரஅத்துல்லாஹு தஆலா மின ஸமாஇ வல் அர்த் في حاجة إلا تصل من تحت الحج والحر محرما فيرجع ببيت الله تعالى ويطوف به أسبوعا ثم يصلي خلف المكان ركعتين ثم يقضي حاجته وما بعد إليه. அன்னையார்களே, இன்று வரை அந்த கஅபத்துல்லாஹ் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை
ஏதாவது ஒரு காரணத்திற்காக மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வருவதாக இருந்தால் அரிசிக்கு கீழே ஓடக்கூடிய ஒரு நதியை அவர்கள் குடிப்பார்கள். குடித்துவிட்டு இஹ்ராம் அணிந்து இந்த பூமிக்கு நேராக மக்காவிற்கு வருகை தந்து காபத்துல்லாஹை 7 முறை தவாப் செய்து மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து 2 ரக்அத்துகள் தொழுதுவிட்டு எதற்காக அல்லாஹ் அவர்களை அனுப்பினாலும் அந்த காரியத்தை செய்வதற்காக அவர்கள் செல்வார்கள். இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாறுகள் எல்லாம் விரித்து பேசப்பட வேண்டியது. ஆனாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புபடுத்தி பேச வேண்டியிருப்பதால் நான் இந்த தகவல்களை சுருக்கி கொண்டு வருகிறேன். இதே போன்று இந்த மக்கா இதா கத்தபஹு وكل نبي من الأنبياء عليهم السلام إذا كذبه قومه خرج من بين أرضهم إلى مكة وما من نبي هرب من أمته إلا هرب إلى مكة فعبد الله تعالى به عند الكعبة حتى أتاه يقينه الموت. எந்த நபியும் இந்த உம்மத்துக்களால் சோதிக்கப்பட்ட எந்த நபியும் தங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது உம்மத்துக்களால் விரட்டப்பட்ட நபிமார்களும் உண்டு. உம்மத்துக்களால் விரட்டப்பட்ட நபிமார்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த நபிமார்கள் எல்லாம் அவர்கள் ஒதுக்கும் தரமான ஆண்டு இருந்தது மக்கள். காபத்துல்லாஹ்வுக்கு அருகிலே வந்து மூத்து வரும் வரை அவர்கள் காபாவிலேயே தங்கி இருந்திருக்கிறார்கள். காபாவுக்கு அருகிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து அங்கேயே ஒப்பாந்தாகி இருக்கிறார்கள். இதை குறித்து ஹதீஸ் குறிப்பிடுகிறது. وأن حول الكعبة قبر 300 نبي وما بين الركن اليماني والركن الأسود قبر 70 نبيا. காபாவை சுற்றி அழைக்கப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை 300 நபிமார்கள் அழைக்கிறார். காபாவை சுற்றி 300 நபிமார்கள் அழைக்கிறார். நம்ம அதெல்லாம் தவாப் செஞ்சுட்டு இருக்கோம். அதோடு மாத்திரமல்ல, ருக்குனு யமானிக்கும் ஹஜ்ஜல் அஸ்வதுக்கும் இடையே அடக்கப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை 70 நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உம்மு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சஹஜல் நீர்தான். இந்த ஹிஜ்ரி இஸ்மாயில் இருக்கு இல்லையா, ஒரு நாடமா இருக்கிற ஒரு அடுத்து உதவி சொல்லுவாங்க. அது காபா தான். அது காபாவினுடைய உட்பகுதி தான். அதற்குள்ளே யாரும் தொழுதாலும் கூட அது காபாவாகவே கருதப்படும். இது ஹஜ்ஜினுடைய காலம் என்பதால் இந்த செய்தியும் அதற்கும் பொருத்தமாக அமைகிறது. ஆக காபாவினுடைய உட்பகுதி தான் அது. அதற்கு உள்ளே தொழுதால் காபாவுக்குள்ளே தொழுத நன்மை எதுவோ பாக்கியமோ அதுதான். காபாவை தொழுது சேர்ந்து காபா உள்ள போறாங்க, அது பாக்கியமானதான். இதுவும் காபா தான் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஆக அந்த ஒரு நீர்தாவிற்கு தண்ணீர் வடியக்கூடிய குழாயை நம்ம பார்க்கலாம். அதற்கு கீழாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய கபர்கள் எல்லாம் சப்தம் இடத்திற்கும் மகாம் இப்ராஹிமுக்கு இடையிலே இருக்கிறது என்றெல்லாம் வரலாறு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக பலர் எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுமே ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறார்கள். அங்கேயே தன்னுடைய காலத்தை கழித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சமூகம் ஒதுக்குவதாக இருந்தால் காபாவுக்கு அருகிலேயே வந்து தங்களுடைய முழு வாழ்க்கையில் கழித்து வருகிறார்கள். அங்கேயே அடங்கி இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் தனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் தரத்திற்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியதோடு விளைவு காபாவை அங்கே இருக்கிறார். எவ்வளவு அர்த்தம் என்று பாருங்கள். எல்லா நபிமார்களும் தன்னுடைய தூதர்கள் அத்துறைகள் அவர்கள் நபிமார்களாக இருந்தாலும் ரசூல்மார்களாக இருந்தாலும் முதல் அன்புகளாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் அந்த புனித தரத்திற்கு வருகை தர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியதனுடைய விளைவு காபாவை உற்பத்தி செய்தான். அந்த புனித மக்காவிலே அங்கே உருவாக்கினார். மலக்குமார்களை வரவைத்தார். எல்லா அம்மைக்கு இறக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் கண்மணி நாயகத்தினுடைய பிறந்த தளத்திற்கு வந்துதான் செல்வார்கள். அப்படி ஒரு சிறப்பு. எனவே இப்படியெல்லாம் ஒரு பாதுகாப்பு தரமானதாக நபிமார்கள் வந்து செல்லக்கூடியதாக அடங்கி இருக்கக்கூடியதாக இன்று வரை மலக்குமார்கள் வந்து போகக்கூடிய ஒரு தரமாக மக்காவை அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
அவர்கள் பிறப்பதற்கு 2000 வருஷத்திற்கு முன்பாகவே வடிவமைத்து வைத்திருக்கிறார். கண்ணையான பெருமக்களே, இன்னும் இந்த மக்காவை குறித்து பல ஆயிரத்துக்கள் சொல்லி காட்டும். அற்புதமான நகரம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் துஆ செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நகரம். அங்கே அவர் ஹரமாக அவர்களுடைய துஆவினால் ஹரமாக ஆக்கப்பட்டது. இப்படி பல சிறப்புகள் இந்த மக்காவிற்கு இருக்கிறது. இதே போன்று மதீனாவுடைய சிறப்பை குறித்த அண்ணன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, உமிர்க்கும் இக்காரியத்தின் சரக்குல் குர்ஆன், நான் விஜயத்து செய்யுமாறு ஏவப்பட்டேன். விஜயத்து புறப்படுமாறு நான் ஏவப்பட்டேன். ஒரு ஊருக்கு எத்தனை ஊர் தெரியுமா? சரக்குல் குர்ஆன், அது எல்லா ஊர்களையும் சாப்பிட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊர். அதற்கு நிகராக ஒரு ஊரை சுட்டி காட்ட முடியாது என்ற கருத்தை சொல்லும் வார்த்தையாக அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. எல்லா கிராமங்களையும் எல்லா ஊர்களையும் பிடிக்கிறது. அந்த அளவிற்கு வலிமையான சிறப்பான ஒரு நகரம் தான். எப்போதும் அதை எதிரி என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஒரியல் மதீனா, அது இனிமே மதீனா என்று அழைக்கப்படுகின்றார்கள். செலவாகிட்டார் ஒரு காலகட்டத்தில் மதீனாவுக்கு எதிரி என்றுதான் வழிகிறது. ஒரு இடத்துல சொல்றாயா அந்த எதிரி ஏதோ அழைக்கிறான். ஆனா எதிரி என்று அவன் சொல்லக்கூடாது. நல்ல வார்த்தை கிடையாது. அதனுடைய பொருள் நல்ல பொருள் இல்லை. எந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், யாராவது இனி எதிரி என்று குறிப்பிட்டால் அவர் 7 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். மதீனாவை குறித்து தப்பான ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது என்றார். அருமையானவர்களே, இந்த மக்கா மதீனாவினுடைய மகத்துவத்தை பற்றி ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. குறைஷிகள் எல்லாம் இதை அறிந்து அவர்களை பிடித்துவிட வேண்டும் என்று தேடுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாம் தேடிக் கொண்டிருக்கும் பொழுது சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து நேராக சவுது குகையில போய் ஒதுங்கினார். ஒரு 3 நாள் அங்கே இருந்தார். அந்த புனிதமான நகரங்களுக்கு நாம் சென்றால் இந்த மாதிரி சவுது குகை, ஜிரா குகை, நல்ல மேலே ஏறி இறங்கக்கூடிய உடல் வழியை உணர்ந்து போயிட்டு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பாடப்பட்ட இடம், அவர்கள் ஒதுங்கியிருந்த இடம். அவர்களை குறித்து சொல்லும் பொழுது கஸ்தூரி மனம் வீசக்கூடியவர்கள் என்றெல்லாம் நாம் பாடல்களையும் ஹதீஸ்களையும் கேட்கிறோம். ஒரு பாதையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்வார்களேயானால் அங்கே மனம் வீசிக் கொண்டிருக்கும் கஸ்தூரி மனதிற்கும் சஹாபாக்கள் உணர்ந்து கொள்வார்கள், இந்த பாதையில ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க அப்படின்னு விளக்கு பார்க்க இருக்கிறது. அந்த கஸ்தூரி மனத்தை இப்போது நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால் சவுது குகையை நீங்கள் போய் பாருங்கள். நான் போய் பார்க்கிறேன். நீங்கள் அங்கு போய் பார்த்தால் கண்மணி நாயகத்தினுடைய அந்த அற்புதமான மனத்தை நீங்கள் உணர முடியும். அப்படி ஒரு வாசனை அங்கே இன்று வரை வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த வாசனையை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதை நுகர்வதற்கான விருப்பமுடையவர்கள் நீங்கள் சவுது குகைக்கு நீங்கள் சென்றாலும் கூட அந்த அற்புதமான மனத்தை நீங்கள் காண முடியும், நுகர முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அந்த சவுது குகையில செல்வார்கள் தங்கியிருக்கிறார். தங்கி 3 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு பிரச்சனைகளை தொடர்ந்து நீங்கிவிட்டது. தேடுதல் என்பது இந்த பகுதியில் இல்லை என்று வரும்பொழுது சவுது குகையை விட்டு செல்வார்கள் வெளியே வரலாம். வெளியே வந்து எங்க போகணும்? மதீனாவுக்கு போகணும். இல்ல மதீனா இந்த பக்கம் இருக்குன்னு செல்வார்கள். அந்த பகுதியில் மக்காவுக்கே செல்வாங்க. அந்த பகுதியிலேயே திரும்பினார்கள். அந்த அளவிற்கு மக்காவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நேசித்தார்கள். தன்னுடைய நேசரியுடைய இல்லம் கஅபத்துல்லா பைத்துல்லாஹ் இருப்பதின் காரணத்தினால், அங்கே செல்ல வேண்டும் என்ற ஆவலின் உந்துதலின் காரணத்தினால் மீண்டும் மக்காவை நோக்கி அவர்கள் சென்றார்கள். நாயகன் என்ன செஞ்சீங்க போறீங்க போனோம். அந்த அளவுக்கு விருப்பமுடையவர்கள் அங்கே இருந்தார்கள். நாயகனே, நாம் செல்லும் தலம் இந்த பகுதியில் அல்லவா இருக்கிறது, நீங்கள் திசை நோக்கி செல்கிறீர்களே என்று அவர்கள் தான் திசை திருப்பினார்கள். அப்படி திசை திருப்பும் பொழுது ஒரு துவாவை செய்வதாக பார்க்கிறார்கள். இறைவா, எந்த ஊரை இந்த பூமியில் நான் அதிகம் பேசினேனோ, எந்த நகரை நான் அதிகம் விரும்பினேனோ, அந்த ஊரிலிருந்து என்னை வெளியாக்கிவிட்டாய். என்ன வருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் விரும்பிய ஊர் மக்கள். அவர்கள் அதிகமாக விருப்பம் தெரிவித்த ஊர் மக்கள் முக்கர்ரமா. அல்லாஹும்ம அஹ்ரஜ்னி இன் பலதி உஹிப்புஹு, எந்த
நேசித்தேனோ அந்த ஊரிலிருந்து என்னை நீ வெளியாக்கி விட்டாய். அடுத்து சொல்றாங்க பாருங்க, வாக்கில் நீ தீப்பரதியில் தொடங்கி எந்த ஊரை நீ அதிகமாக விரும்புறியோ அந்த ஊரை என்ற வாழ்க்கையும் அல்லாஹ் அதிகமாக விரும்பிய ஊர் பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு ஜாபா இருக்கிறனால தன் இறைவனுடைய தன் ரப்பினுடைய இல்லம் அங்கே இருப்பதால் சமுதாயத்தில் அதை நேசிக்கிறார். தன் ஹபீபினுடைய வருகை அங்கே இருப்பதால் அவர்களுடைய ஆணின் தரம் ரவுலா அங்கே இருப்பதால் அல்லாஹ் மதீனாவை அங்கே நேசிக்கிறார். எது அதிகம் தருவது நம்ம சொல்ல முடியுமா? எதிர்காலத்தில் ஒரு அற்புதமான விவாதமே அழகிய விவாதமே நடந்திருக்கிறது இமாம்களுக்கு மத்தியில். அது சிறந்ததான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த பூமியில இருக்கக்கூடிய இடங்களிலே தலங்களிலே மக்கா சிறந்தது, மதீனா சிறந்தது என்று அற்புதமான விவாதங்கள் நடந்திருக்கிறது. அத்துணையும் நம்முடைய சிந்தனைக்கு விருந்தை தரக்கூடியதாக நான் அந்த விரிவாக்கத்திற்கு செல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்படி அல்லாஹ் முத்தான இந்த இரண்டு ஊரையும் இது அற்புதமானதாக நான் கிடைத்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும் நினைக்கிறேன். ஆமுகான் அங்கே இதற்காக சந்தைகளுக்கு செல்லும் பொழுது அங்கே நேரிட்டு பார்க்கும் பொழுது இரண்டு பகுதிகள் வெளிச்சமாக தெரிந்தது என்று கருத்தை தெரிவித்திருந்தார். இரண்டு பகுதிகள் மாத்திரமே இந்த பூமியை வெளிச்சமாக தெரிந்தது. ஒன்று ஆய்வு செய்து பார்க்கும் ஒன்று மக்கா, இன்னொரு மதீனா. அது நூல் என்று சொல்லக்கூடிய ஒளியினால் உருவாக்கப்பட்ட ஒளியினால் நிறைந்த பகுதிகளாக மக்காவும் மதீனாவும் இருக்கிறது என்பதற்கு இது சார்ந்து இந்த இரண்டையும் அல்லாஹ் அற்புதமான முறையில் வடிவமைத்து வைத்திருக்கிறார். இந்த வடிவமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலையும் உலகத்தில் எந்த பகுதியில் மக்கா மதீனா இந்த கண்ணியமான இந்த இரண்டு ஊர்களினுடைய நகரங்களினுடைய சீதோஷண நிலையை ஒருவன் பழகிவிடுவானையாக உலகத்தில் எந்த மூக்கு மூளை, எந்த சிறுவேஷன், எந்த சூழல், எந்த கிளைமேட் எதுவாக இருந்தாலும் அவனால் தாங்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான நிலையை இந்த மக்கா மதீனாவுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார் என்று சான்றோர்கள் அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் சொன்னார்கள், எல்லா நகரங்களையும் விழுங்கிவிடக்கூடிய அற்புதமான நகரமாக மதீனா, அதை நோக்கி செல்லுமாறு அல்லாஹ் என்ன ஏறினார்? கண்பின்னால் பிரகமா இருப்பில் கீழ் உணர்ந்தது அஜீஸ், இருப்பினுடைய துகள்களை எல்லாம் நெருப்பு சுத்தப்படுத்தி விடுவது போல. இருப்புல துருள் இருந்தா துருள் ஏறினா நெருப்பை காட்டுவான், காட்டினா அந்த துருள் கீழே விழுந்தோம். அத மாதிரி மதீனா தெரிவிக்குள்ள போனா மதீனா மனிதர்களினுடைய துருள் பிடித்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அது சுத்தப்படுத்தி அவனை தூய்மையான மனிதனாக ஆக்குகிறது என்றார்கள். ஒரு ஊருக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அது மதீனா. ஒரு மனிதனை புனிதனாக மாற்றக்கூடிய அற்புதமான நகரம் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுவார்கள். அவர்கள் வருவதற்கு 300 வருடங்களுக்கு முன்பாக துப்பா என்று ஒரு மன்னன் இருந்தார். ஒரு பகுதி, அந்த பகுதியை ஆடக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் துப்பா, பல துப்பங்கள் இருந்ததுனால அதுல ஒரு துப்பா. இவருடைய சிந்தனை எப்படி என்பது உலகத்தினுடைய பல பகுதிகளையும் தன்னுடைய ஆளுமைக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும். தான் உலக அரசனாக இருக்க வேண்டும் என்று மற்றபடி நல்லா இருந்தான். ஆனால் அவருக்கு இந்த நாடு பிடிக்கிற ஆசை கிடையாது. வலிமையான ஒரு ராணுவத்தை அவர் வைத்திருந்தார். அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்களை, நல்ல உலமாக்களை, யூத பாதிரிகளை அவர் வைத்திருந்தார். அன்றைக்கு யூத பாதிரிகள் எல்லாம் முஸ்லிம்கள் தான். ஒரு காலகட்டத்தில் சமுதாயத்தில் வர்ற வரைக்கும் அவங்களை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் அவங்களாம் முஸ்லிம்கள் தான். வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், தௌராத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படிப்பட்ட பெருமக்கள் தான் அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர்களை ஏற்காத போது அவர்கள் காவியமாகினார், மறுத்தவர்களாக மாறினார்கள். ஆனால் அதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த யூதர்கள் எதிர்பார்த்த மாதிரி யாரை எதிர்பார்க்க எந்த நபியும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்நபியும் மூத்தவர் எதிர்பார்க்கப்பட்ட நபி என்று அவர்கள் ஒரு பெயரை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடைய பல மக்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார். யூத பாதிரிகள் தான். இதற்கெல்லாம் நிறைய வரலாறு குறிப்புகள் உண்டு. கண்ணியான பெருமக்களே, இந்த துன்பம் வந்ததோடு 400 உலமாக இருந்தார்கள். எங்க போனாலும் 400 உலமாக அழைத்து போவார். அந்த உலமாக்களினுடைய ஆலோசனைக்கு பிரகாரம் நடப்பார். ஹலால் ஹராமை பேணுவார். நல்லொழுக்க மிக்கவராக இருந்தார். அவர்கள் இருந்த ஒரே ஆசை நாடுகள் எல்லாம் பிடிக்கணும், எல்லாத்தையும் தங்கையில கொண்டு வந்துடணும் என்று அப்படி வரும்பொழுது ஒரு கட்டத்தில் மதீனா செய்து வருகிறார். அன்றைய காலத்தில் எதிர்த்து பெயரை குறிப்பிட்டோம். அங்க வருகிறார். அங்க வந்து நாட்டை பிடிப்பதற்காக
கொள்வதற்காக அபகரிப்பதற்காக யுத்தம் நடத்துகிறார். மதீனா மக்களும் அவர் வந்திருக்கிறார், மன்னர் வந்திருக்கிறார் என்று தெரிந்து அவர்களும் ஒரு படையை திரட்டி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டா எந்த காலத்துக்கு மாதிரி எல்லா நேரங்களும் சண்டை நடந்துட்டு இருக்காரு. மதுரை பாயத்தில் சூரியன் அர்த்தம் வைக்க என்ன செய்யும், சண்டை நின்றும் மறுநாள் சண்டை போடுவோம். இப்படி பல நாட்களாக மாநிலங்களாக கூட சண்டைக்கு நடந்து கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில் அன்று சண்டை புரிந்தது மதுரையினுடைய வேலையில். இரவு வேலையாக இருக்கும் பொழுது மதீனாவிலிருந்து மன்னருக்கும் மன்னரோடு வந்திருக்கக்கூடிய வீரர்களுக்கும் அந்த பாண்டிகளுக்கு மதீனா மக்கள் தான் விருது கொடுத்து விடுறாங்க. எப்படி இருக்கு இது? காலையில இவரோட சண்டை போட்டிருக்கோம், இவரை அழிக்கணும்னு வந்திருக்கிறோம், இந்த நாட்டை பிடிக்கணும்னு வந்திருக்கிறோம், சண்டையும் போட்டிருக்கிறோம், சண்டையும் நடந்திருக்குது. நைட்டு நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து விடுறாங்க. என்ன இது? இனி அவங்களுக்கு வித்தியாசமான யோசனை வருது. இது அவங்களுக்கு வெள்ளத்தை வச்சு அனுப்புறாங்களா? இனிப்பங்களா இல்லையா? சண்டை படம் வந்து யாராவது கொடுப்பாங்களா? அப்போது அங்க இருக்கக்கூடிய பாதைகள் சொன்னது தெரியுமா? மன்னரே, ஒருபோதும் அவர்கள் அந்த மாதிரி கோழைத்தனமான காரியங்களை இந்த மதீனாவில் வாழக்கூடியவர்கள் செய்ய மாட்டார்கள், இந்த மண்ணிலே வாழக்கூடியவர்கள் செய்ய மாட்டார்கள். இங்கு வந்ததற்கு பிறகுதான் எங்களுக்கு செய்கிறது இந்த மண் எந்த மண் என்று, இந்த நகரம் எந்த நகரம் என்று சௌராட்டிலே செல்ல தெளிவாக அச்சு பிள்ளையாக சொல்லப்பட்ட அற்புத நகரம் இதுதான். இங்குதான் அந்நபியில் மூத்தவர் என்று சொல்லக்கூடிய இறுதியாக வரக்கூடிய நபி வரக்கூடிய தளமாக அவர்கள் வாழும் ஆளும் தளமாக இந்த இடம் இருக்கும் என்று சௌராட்டிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணுக்காக வேண்டி இயங்கி கிடப்பவர்கள் எத்தனை நாங்கள் இயங்கி கிடக்கிறோம் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று. அப்படிப்பட்ட நகரம் இது. எனவே ஒருபோதும் இந்த நகரத்திலே இருக்கக்கூடியவர்கள் தப்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள், வித்தியாசமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். இந்த உறவை நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ நாங்கள் சாப்பிட தயாராக. இன்னைக்கும் மதீனா வாசியில் விருந்து தருவது அவர்களுக்கு எதிராக யாரும் இல்லை. அல்லாஹ் இரானுக்கு போயிருக்காங்க. இந்த வசனத்தில் எல்லாம் சொன்னா தங்களுக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவோம். தங்களுக்கு இல்லை உணவு இல்லை என்றால் கூட ஒரு காலையும் அவர்களுக்கு தேவையும் பசியும் இருந்தாலும் கூட அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலே ஆசை கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மதீனா வாசிகள் என்று அல்லாஹ்வால் சூழப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய மூலாளையர்கள் அந்த மண்ணிலே இருக்கும் பொழுது அவர்களை பற்றி அந்த யூத சாட்சிகள் தெரிந்து வைத்திருந்தார்கள் தெளிவாக. ஒருபோதும் இவர்கள் புரோகம் அளிக்க மாட்டார்கள், முனாபிக்குத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தூயவர்கள். இவர்களுடைய உணவை நாங்கள் சாப்பிடுவதற்கு தயார் என்று சொன்னபோது மன்னர் சொன்னார், நீங்க சாப்பிட தயார், நான் யோசிக்க நான் சாப்பிடுறேன். இது ஒரு வித்தியாசமாக நல்லப்பா இருக்கு. நீங்க வேணுமானப்பா நாளைக்கு சண்டை ரெடியா வந்துருவாங்க. அவங்க கோடைகள் நாளைக்கு பகல் பொழுதிலே நீங்கள் பாருங்கள், சண்டைக்கு ரெடியாக அவர்கள் வருவார்கள். அந்த பொழுது வந்தாச்சுங்க அது கிடையாது. ஆனால் கோடைத்தனமாக புதுகிலே சுற்றக்கூடியவர்கள் அவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த மண்ணுக்கு என்று எல்லாம் தனி சிறப்பை வைத்திருக்கிறார். அந்த நபிகள் சொல்லலாம் அவர்கள் மறுத்தனமாக இருப்பதை காரணத்தினால் அல்லாஹ் இதை பாதுகாப்பு தரமாக வைத்திருக்கிறார். எந்த உணவு சாப்பிட்டாங்க, அடுத்த நாள் என்ன கிடைச்சது பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறாரு. துப்பா மன்னர் இருக்கிறாரு, எல்லாரும் பார்த்து யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்கு. இந்த மக்களை நேரம் சொன்னாரு, நான் உங்களோட இந்த சண்டை போட மாட்டேன், உங்களோட சமாதானம் செய்து கொள்வோம். இனி நமக்குடைய பிரச்சனை மண்ணையில் எதுவுமே இந்த மண்ணை நான் நீங்கள் அவதரிக்க மாட்டேன். அப்படி அவதரித்தால் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே நான் குற்றவாளியாக ஆகிவிடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அவர் ஒதுங்கிக் கொண்டு அவர் வேறு இடத்துக்கு தன்னுடைய ஊரிலே திரும்புவதற்காக அவர் முயன்ற பொழுது இந்த 400 பாதைகளும் சொன்னார்கள், அண்ணா இந்த மண்ணை விட்டு நான் வர மாட்டோம். என்ன இது, நான் உங்களுக்கு எவ்வளவு சேர்ந்து செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு கண்ணியப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன், உங்களை எவ்வளவு நான் இஷ்டத்தாக வைத்திருக்கிறேன், உங்களுடைய தேவைக்கு அதிகமாக தந்து நான் உங்களை மேன்மைப்படுத்தியெல்லாம் வைத்திருக்கும் போது எப்படி நீங்கள் வரமாட்டேன் என்று சொல்லலாமா? இல்லை மன்னா, இந்த மண்ணிலே ஆட வேண்டும், இந்த மண்ணிலே மரணிக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த மண்ணை சேர்ந்த அத்தனை பேர் இருந்திருக்கும். அல்லாஹ் இந்த மண்ணை அப்படி வடிவமைத்து வைத்திருக்கிறார். இது ஒரு புனிதமான மண். அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய இந்த தலம், இந்த மண் என்பதால் இந்த மண்ணிலே வாழ வேண்டும், இதிலேயே வீழ வேண்டும் என்று ஏங்கி கிடக்கக்கூடிய ஏக்கம் நிறைந்தவர்கள் இந்த மண்ணிலே தௌராத்தை படித்தவர்கள்
பல்லாயிரம் இருக்கிறார்கள். எனவே இந்த மண்ணை விட்டு ஒருவேளை அந்த நபியை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்றால் எங்களுடைய பிள்ளைகளால் பார்ப்பாரா இல்லையா? நாங்கள் இந்த குடியரசுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளோ பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே நாங்கள் பார்க்கவில்லை என்றால் எங்களுடைய வாய்ப்புகள், எங்களுடைய குடிகள் அவர்கள் எல்லாம் இதை பார்க்க வேண்டும். அந்த கண்மணி நாயகத்தினுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். அதை விட அதிகமாக இறுதியாக வரக்கூடிய அந்த நபியை நேசிக்கிறோம் என்றார்கள். அந்த பார்வைகள் அவர் பார்த்தா இதுக்கு மேலே ஒரு சீக்கிரம் அழைத்து போக முடியாது. அந்த இடத்துல அந்த 400 பேர் கொஞ்சம் தங்கி இருந்து வீடுகளை கட்டி கொடுத்தார். அவர்களுக்கான திருமணம் முடித்து வைத்தார். அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். கொடுத்துவிட்டு 401வது ஒரு வீடை கட்டி அவர் சொன்னார். ஒரு பட்டயத்தை எழுதி கொடுத்து சொன்னார், இந்த வீடு இறுதியாக வரக்கூடிய நீங்கள் சொல்கிறீர்களே அந்நதியை மூத்தவர் எதிர்பார்க்கப்பட்ட நதி நதி என்று குறிப்பிடுகிறீர்களே, அந்த நதிக்கு நான் அன்பளிப்பாக வழங்கியதற்கு ஒரு பட்டயம் எழுதி கொடுத்தார். நான் அவர்களை ஏற்றுக்கொண்டேன், அவர்களை ஈடுபட்டு கொண்டேன். அவர்களுக்காக நான் வழங்கிய சன்மானம் அன்பளிப்பு ஹதீயா என்று அவர் கொடுத்துவிட்டு கருணை பாதனுடைய கையை கொடுத்தார். நீங்கள் இல்லை என்றால் உங்களுடைய காரியத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் இது கொடுங்கள், அவர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்று அந்த மன்னர் சொன்னதும் வரலாற்றில் பதிவாக்கி இருக்கிறார். அல்லாஹ் இந்த மண்ணை எப்படியெல்லாம் வடிவமைத்து வைத்திருப்பான், இதனுடைய சிறப்பை எப்படியெல்லாம் முந்தைய வேதங்களிலே கூறியிருப்பான், அதையெல்லாம் உணர்ந்ததினால் தானே அந்த பாதைகள் கணக்கி எல்லா விதமான உபகரணங்களையும் செய்த பொழுது அவரோடு செல்லாமல் இந்த மண்ணை பார்த்த போது இந்த மண்ணிலேயே மரமாகிவிட வேண்டாமா என்று அவர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லையா? அங்கேயே தங்கிவிட்டார்கள் இல்லையா? அருமையான பெருமக்களே, தமிழ்நாட்டில் வர்றாங்க, விஜயத்து வர்றாங்க. விஜயத்து வரும் பொழுது பக்க புகார இருக்கிறாங்க, சில நாட்டு தங்கினாங்க. தங்கி அதற்கு பிறகு வெளிநாட்டுக்குள்ள வர்றாங்க. வரும் பொழுது மக்கள் அங்கே அழைக்கிறாங்க, நாயகனே எங்க வீட்டுல தங்க நாயகனே, நீங்கள் தங்கும் இடமாக எங்கள் வீடு இருக்கட்டும், உங்களை தாங்கும் இடமாக எங்கள் வீட்டில் இருக்கட்டும். நீங்கள் தங்கும் இடமாக எங்கள் இல்லம் இருக்கட்டும், உங்களை தாங்கும் இடமாக எங்களுடைய இல்லம் இருக்கட்டும். அதற்கான வாய்ப்பை தாருங்கள் என்று ஒவ்வொரு சாதியும் அனுசாரி கேட்டாங்க. யாரோ ஒரு வீட்டில் தான் சொல்ல முடியும். ஒரு வீட்டில் சிக்காய் இருந்தால் கஷ்டம் இல்லையா? யாராவது ஒரு வீட்டில் தங்க முடியும். சர்வார் சொல்றாங்க, என்னுடைய ஒட்டகத்தை நான் அழைத்து விடுறேன், எல்லாருக்கும் தெரிய விஷயம் தான். ஆனா இந்த சொன்ன செய்தியோடு இது தொடர்பு வருகிறது என்பதால் இதை நான் குறிப்பிடுகிறேன். நான் ஒட்டகத்தை அழைத்து விடுகிறேன், யாருடைய வீட்டிற்கு முன்னால் என்னுடைய ஒட்டகம் படைக்கிறதோ அந்த வீட்டில் நான் தங்குறேன். உங்களுக்கு நான் சமாளமாக கேட்கிறேன். ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, லேசான யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்த மாட்டேன். இந்த இடத்துல ஒரு சர்வாதிசனுடைய குணம் இருக்கு பாருங்க, ஒரு அற்புதமான குணம். ஒரு சமாதி இருந்தாங்க, இந்த நான் பரவாயில்ல சொல்லி இருக்கிறேன், கேட்டிருக்கிறான். அவங்களுடைய குணம், இந்த குணத்தின் மூலமாக ஒரு மனிதன் நற்குணத்தின் மூலமாக எளிதில் சொற்க போயிருப்பான். எவ்வளவு பெரிய விவாதத்தை செய்தாலும் நற்குணம் அல்லது விவாதத்திலே சற்று குறைந்து இருந்தாலும் கூட அவங்களுடைய குணங்கள் கொடுத்து நல்ல குணமாக இருந்தால் அடுத்தவர்களை புண்படுத்தாத, அடுத்தவர்களை நோயினைப்படுத்தாத, அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய குணமாக இருக்கிறேன். அந்த குணம் ஒரு மனிதனை எளிதில் குணத்திலே சேர்த்தவன் என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ராஜா குருத்தின் அவனையும் உயர்ந்த குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் தான் வெளிப்படும். அவங்களுடைய சபைக்கு ஒரு மனிதர் வருவாங்க, சாமி வருவாங்க, லேட்டாக வர்றது, காலைக்கும் லேட்னா வந்தா எந்த கொஞ்சமா பக்கத்துல உட்காந்துருக்கோம், வர்றது லேட்டு வந்து பக்கத்துல உட்காந்துருக்கோம். இதெல்லாம் சாமியை பார்த்தாங்க. சில சாமி பார்த்து வர்றதும் லேட்டா வர்றாரு. அவங்க ஏன் லேட்டா வர்றாங்க, அவங்களுடைய வேலைகள் ஜோடியதோ அதான் வாரம் ஏதோ இருக்கவே ஒரு தாமதமாக வருகிறார். லேட்டாக வந்தாலும் கூட இவர் பக்கத்துல போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணத்துல சாமிகளுக்கு வந்தது. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு போனாங்க, நாளைக்கு இவர் நேரத்தில் வந்தா போய் உட்காந்துருக்கிற பிரச்சனை இல்லை, லேட்டா வந்து நாம ஒரு வேலை செய்யணும் என்று ஒரு முடிவு எடுத்து அவங்களே பேசி முடிவு எடுத்துட்டாங்க. சாமி உட்காந்துருக்கிறாங்க, அந்த சாமியை வரல, வரவங்க போல லேட் பஸ்தான் லேட்டெல்லாம் வராங்க. லேட்டா வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க வேண்டி அந்த சாமி இப்படி வரும்பொழுது உட்கார்ந்து சாமி எல்லாம் இப்படி நல்லா ஆரம்பிச்சாங்க. இந்த கேப் அடைஞ்சிச்சு, இந்த கேப்ல அந்த சாமி நல்லா இப்படி நிற்கிறாங்க. இந்த கேப் இந்த பக்கம் கேப் வந்துருமா இல்லையா, கிடந்த பக்கம் வாங்கணும். உடனே அந்த சாமி அப்படியே சுத்தி வர்றாங்க.
சுத்தி வந்து இந்த பக்கத்துல உட்கார்ந்து அவர் சாமியெல்லாம் இப்படி நகர ஆரம்பிச்சான். இது கொட்டுவை மாதிரி நடனோட நீங்க எல்லாம் தெரியும். ஒரு சத்தம் நடனம் இப்படி நடந்த ஒரு ஆளுக்கு ஒரு சத்தம் இப்படி எல்லாம் நடந்தாங்க. இப்படி வரக்கூடிய கேடாங்க இந்த கேப் இருக்காரா இப்படி வரா இப்படி வரா இப்படி 2-3 தடவை நடந்தது. கடைசியில் உள்ள போக முடியாதுங்கிறது தெரியும். அப்படி நிற்கிறான். மாட்டிட்டே இருக்கிறான். ஒன்று சொல்லலாம் பாடிட்டே இருக்கிறான். நடக்கிற நிகழ்வுகள் தன்னுடைய தோழர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை எல்லாம் அப்படியே அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். சரி பரவாயில்ல நான் உட்காருங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஏன் உட்காந்து போட்டு இடம் கொடுங்க அவ்வளவு வரையா வரல என்று சொன்னா இவங்களுக்கு வருத்தமா இருக்கும். சர்வமா எப்படி கையாடுறாங்க பாருங்க. தன் நேரம் ஒரு துண்டு போட்டிருந்தாங்க. அந்த துண்டை அப்படியே சுருட்டி தூக்கி வீசி அதுல உட்காருங்க. அந்த துண்டை அவர்களுடைய நேரிலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த துண்டை கடத்தி சுருட்டி அவரை வீசி அதுல உட்காருங்க. சும்மா உட்கார்ந்து தன் மேலே இருக்கக்கூடிய அந்த துணியை மீது அவர் சொன்னார்கள். தன் துண்டாவை மீது அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சாமி அந்த துண்டை எடுத்து கண்ட மீது நாயகனே உங்க மேல போட்டு இந்த துணியை மீது நான் உட்கார்ந்ததா? அவன் நானும் உட்கார்ந்து உட்கார்ந்து அவருக்கு கண்ணெல்லாம் கணக்குது. உட்கார்ந்த பரவாயில்ல உட்கார்ந்தேன். அதெல்லாம் பார்த்தாங்க என்னடா அதுல இது உட்கார்ந்து நகர்ந்தாங்க. அந்த இடத்துல கேப் வந்தது. அவரே வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து நீங்க நல்லதுன்னு சொல்லல. ஆனா உட்கார்ந்து சொல்லல. தன் துணை மீது அவரை சொல்றாரு. இப்படி ஒரு அற்புதமான குணமிக்கவர்கள் கண்மணி முகமது அவர்கள் இல்லையா? அதனால்தான் இங்கும் சொன்னார்கள் நான் யாராவது ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்படி தேர்ந்தெடுக்காமல் நான் என்னுடைய ஒட்டகத்தை அமைத்து வருகிறேன். அது எங்கு தெரிகிறதோ அந்த பயிற்சி படிக்கிறதோ அந்த வீட்டை நான் தங்கிக்கிறேன். இவர்களெல்லாம் சம்மதமாக எல்லாரும் சம்மதம். ஏன்னா யாருன்னு தெரியாதானே. ஒவ்வொரு வீடாவது தாண்டி வரும்போது அல்லா என் வீட்டுக்கு மேல படுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு பிரார்த்தித்தாங்க. அப்படியெல்லாம் பிரார்த்தித்தார்கள். கடைக்கு ஒரு இடத்துல வந்து படுத்தது. எந்த இடம் தெரியுமா? எல்லாம் நினைச்சிருக்கோம் அப்புவாய்க்கு அந்த இடத்துல வீடே கிடையாது. ஒட்டகம் படுத்த இடத்தில் முதலாவதாக படுத்த இடத்தில் வீடே கிடையாது. அது எந்த இடம் தெரியுமா? இப்போது சொல்லலாம் அப்படின்ற ஆடக்கூடிய உருவாக்கி அவள் கவுசரி எங்கிருக்கிறதோ அந்த இடத்துல அந்த ஒட்டகம் சர்வரசம் வழங்கிட்டாங்க. நம்ம இடம் தங்கிற இடம் இதுதான் அப்படிங்கிறத வழங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அதுவே எழுந்தது. எழுந்து திரும்ப அது போச்சு. இது ஏன் இங்கே படுத்தது என்பது மற்றவர்களுக்கு விளங்காது. அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு விளங்கியது நாம் கண்ணும் நிரந்தரமான ஒரு அற்புதமான இடமாக அல்லாஹ் இதை அவர் காட்டியிருக்கிறார் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். பின்னால் இடத்திலே மஸ்ஜிதை கட்டினார்கள். அங்கே தங்களுக்காக கண்ணும் இடத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அதற்கு பிறகுதான் அது அவ்வையும் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு முன்னால் போய் அது படுத்துக் கொண்டது. அந்த வீட்டை தங்குறார். அந்த தங்கிய நிகழ்வு என்பது தனி ஒரு முறையாக அமையும். நாம் அதற்குள்ள போகவில்லை. அங்கே தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் யாரும் மறுக்க முடியாது இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம் தானே. 90 வருஷத்துல வீட்டில் தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கும்போது ஒரு யூத பாதை வர வந்து சொன்னார். அவர்கள் சந்திக்க வர்றாங்க. யூதர்கள் வர்றாங்க. புதுசாக இருக்கக்கூடியவங்க வர்றாங்க. மோட்சாத்தை காட்ட சொல்றாங்க. இப்படி என்னவோ நடக்குது. நிறைய விஷயங்களை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஐயப்பன் நியாயம் இல்லது அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு யூத பாதை வருகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நபி என்று சொல்லியிருக்கிறார்கள். இறைவனுடைய திருத்தூதர் இறுதி தூதர் அந்நபியில் முகமது எதிர்பார்க்கப்பட்ட நபி நீங்கள் தான் என்று நீங்கள் மாறிவிடுகிறீர்களா? உண்மையா? ஆமாம், நான் தான் அந்த நபி. நீங்கள் நபி என்பதற்கு ஒரு சான்றை ஒரு அத்தாட்சியை நீங்கள் கொண்டு வர முடியுமா? எனக்கு நீங்கள் காண்பிக்க முடியுமா என்று கேட்கிறான். சொன்னாங்க உன் சட்டக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்க அந்த பத்திரத்தை எடுத்து நீ வாங்கி அதுதான் நபி இருக்கேங்கிறான். சட்டை பைக்குள்ள உள்ளே படித்து வைத்திருக்கிறாரே ஒரு டாக்குமெண்ட், அதை எடுத்து வாசித்து பாருங்க. அதே உனக்கு தெரியவே நீ அதை பற்றி கேட்பதற்காக தான் எங்களுக்கு வந்திருக்கலாம் தெரிவித்து போயிட்டார். சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கிற போது எடுத்து வாசிங்க. அதை எடுத்து வாசிங்க. அது என்ன இருந்தது தெரியுமா? அந்த துப்பா மன்னர் எழுதி கொடுத்த பத்திரம் வந்திருக்கு. இவருடைய கையில வந்து வாரிசு வாரிசு வாரிசாக இவருடைய கையில வந்திருக்கிறது. இறுதியாக வரக்கூடிய அந்த வழியை நான் ஏற்றுக்கொண்டேன். அவர்களுக்காக இந்த வீட்டை நான் அன்பளிப்பு செய்கிறேன் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. 300 வருஷத்துக்கு முன்னால உள்ள 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால உள்ள வீடுகளை கண்டுபிடிக்க முடியல. நிலத்தை காண இயங்கலாம், எல்லாம் குளத்தை காண இயங்கலாம், எல்லாம் பில்டிங்கா உருவாகிறது. அரசு நிலங்கள் எல்லாம் வீடு செய்கிறது.
பில்டிங்களா உருவாகிறது, பெரிய பிரச்சனைகள் உருவாகிறது. அப்படி இந்த அரசு நிலைகள் எல்லாம் காணாமல் போய்விடுகிறது. அங்கே மாளிகைகள் எடுக்கிறதாமோ பிளாட் எடுக்கிறதாம். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள ஒரு ஆட்சி மாறுதல் நம்ம நடந்தது. வருஷம் 300 வருஷம் அவரு பட்டயம் எழுதி கொடுத்து 300 வருஷத்துக்கு பிறகு அந்த வீடு எங்களுக்கு தேடி நாங்கள் சொல்றாரு. தேடி பார்த்தாரு, எந்த வீடு தெரியுமா? சர்வதானேஸ்வரம் எந்த வீட்டிலே இப்போ தங்கி இருக்கிறார்களோ அதை அப்போது இருக்காரு அப்படியெல்லாம் அந்த வீடு தான் ரசூலுல்லாஹ் தெரியும். சில கேள்விகள் இஸ்லாமிய கேள்வி பதில்களை செஞ்சுவாங்க. ஒரு கேள்வி கொடுப்பாங்க. மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் யாருடைய வீட்டிலே தங்கினார்கள்? அபூஅய்யூப் அன்சாரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தங்கினார்கள். இந்த கேள்வி மாற்றி அமைக்கணும். அபூஅய்யூப் அன்சாரி நாயகம் யார் வீட்டில் தங்கினார்கள் தான் கேட்கணும். ரசூலுல்லாஹ் வீட்டில் தங்கினாங்க. யாரையும் தங்குவதற்காக யாரையும் பெறுவதற்காக தன்னுடைய அறிவை அல்லாஹ் வைக்கவில்லை. அவர்களிடமிருந்துதான் பெற வேண்டும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு 300 வருஷத்துக்கு முன்பாக அந்த வீட்டில் தான் அபூஅய்யூப் அன்சாரி அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. அல்லாஹ் அந்த வீட்டில் ரசூலுல்லாஹ் வந்து குடியேறினார். அவர்களுக்குள்ள வீட்டில் குடியேறினாங்க தவிர அபூஅய்யூப் அன்சாரி நாயகத்தின் வீட்டில் இல்லை என்பதை நாம் விளங்கினோம். இப்படி எல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு வீட்டை தயார் பண்ணி வச்சாங்க. அவர்களுக்கான இடத்தை அவர்கள் அவர்களுடைய ரோவா எது என்பதை தயார்படுத்தி வைத்தார். எப்படி இருக்க வேண்டும் மதீனாவுடைய சீர்வரிசை நிலை என்பதை தயார்படுத்தி வைத்தார். அதே போன்று மக்காவையும் தயார்படுத்துகிறார். அருமையான பெருமக்களே, இப்ப மக்காவுக்கு நாம் திரும்பி வரோம். இந்த மக்கால ஜம்சம் கிணறு இது உருவாக்கிய வரலாறு நமக்கு தெரியும். எப்படி உருவானது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அது உருவானது. அவர்கள் குழந்தையாக இருக்கப்படுது. அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ரசபத்துல் ஜிப்ரையினுடைய குதி இஸ்ராயேலுடைய கட்டுதல் என்று அதற்கு மேல் இவர்கள் ஓடி விதித்தாங்க. தண்ணி வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழும் ஊர், அவர்களுடைய பிறக்கும் தலம் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத ஊராக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் அதை எழுதினார். அங்கே அற்புதமாக உருவாக்கி கொடுத்தார். காலப்போக்கிலே இது நீண்ட வரலாறு. அந்த ஜம்சம் கிணறு சில அரசர்களால் மூடப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு இருக்கிறது. அப்படி மூடப்பட்ட ஜம்சம் கிணறு இருந்தது என்று அந்த மக்களுக்கு தெரியவே தவிர எங்கே இருந்தது என்பது கூட தெரியாது. இன்னைக்கு மாதிரி ஆய்வு நடத்தக்கூடிய வசதிகள் அந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அன்றைய காலத்தில் அப்படி இல்லை. பல 100 வருடங்கள் 1000 வருடங்களாக மூன்று போய்விட்டது. ஜிம்முக்கையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணத்தினால் தங்கைக்குரியவர்களே, அந்த ஒரு மன்னன் அங்கே மக்காவிலே வாழக்கூடிய மக்களோடு ஏற்பட்ட பிரச்சனையினால் அந்த ஜம்சம் குடிப்பட்டான். அப்படியே தூண்டு போய்விட்டு கூடிய இருந்தது எங்கன்னு தெரியாம போயிடும். இது எப்ப அந்த காலத்துல திருந்தது அப்படின்னு கேட்டா அப்துல் முத்தலிபுடைய காலத்துல அது உருவாக்கப்படுவது. ஏன்னா அடுத்த சூழல் நம்பினான் பிறகு அப்துல் முத்தலிப், அடுத்தது அப்துல்லா நாயகம், அடுத்து ஸல்லல்லாஹு அவர்களாக அதற்கு முன்பாக நீதியை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியதையுடைய அந்த விருப்பம் எப்படி உருவாகிறது என்பது பாருங்கள். அற்புதமாக உருவாக முதல்ல அப்துல் முத்தலிப் யாரு தெரியுமா? அப்துல் முத்தலிபும் மக்கா வாக்கியே கிடையாது. அது தெரிகிறது. அவங்களுடைய தந்தை ஹாஷிம் இருந்தாங்க இல்லையா? முகமது அப்துல்லாஹி முத்தலிப் ஹாஷிம் நம்ம சொல்றோமே, அந்த ஹாஷிம் அவர்கள் வந்து மக்காவில் பல கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. பல கல்யாணங்கள் முடிச்சிருந்தாங்க. பல பிள்ளைகள் இருந்தாங்க. அவர்களுடைய மூத்த பிள்ளை வந்து முத்தலிப், அப்துல் முத்தலிப் அல்ல முத்தலிப். அவருடைய மூத்த பிள்ளை முத்தலிப். அவர்களுடைய கையில் தான் ஹாஷிம் அவர்களுடைய கையில் தான் இந்த மக்காவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு இருந்தது. அன்றைய காலத்திலும் ஹஜ்ஜி உம்ரா என்பதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஹாஜிகளுக்கும் உச்சாரிகளுக்கும் மோசடிகளுக்கும் உம்ரா செய்ய வரக்கூடியவர்களை எல்லாம் சங்கைப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கான ஒழுங்குகள் செய்து வைப்பது என்பதெல்லாம் ஹாஷிம் நாயகம் அவர்களுடைய பொறுப்பு தான் இருந்தது. வழிபாட்டலான பொறுப்பு இருந்தது. அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு அந்த பொறுப்புக்கு முத்தலிப் வரலாம். ஹாஷிம் அவருடைய மகனார், மூத்த மகனார், பல பிள்ளைகளுக்காக அதுல இந்த தலைமை பொறுப்பு எல்லாம் சேர்க்க முடியாது இல்லையா? மக்காவை ஆழ்மைப்படுத்தக்கூடிய அளவிற்கு மக்காவை ஆண்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய 10,000 மக்களையும் கவனித்து அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புவது என்று சொன்ன ஒரு சரியான தலைமை வேண்டும். இரண்டாவதாக மக்காவிலே குடும்பங்கள், பல குடும்பங்கள் இருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அழகான
முறையில் தீர்வு செய்யக்கூடிய ஆட்கள் வேணும். இப்படிலாம் இருந்தாலும் மக்காவுக்கு தயாரா இருக்கணும். ஆட்சி அவர்கள் இருந்தது. அதற்கு பிறகு அந்த பொறுப்புக்கு முத்தரிவு வர்றாங்க. பல பேர் நிர்பந்தித்தாங்க. முத்தரிவுக்கே தெரியுது இருக்கிற பிள்ளைகளையே மிக டேலண்ட் முத்தரிவாங்க. இருக்கிற பிள்ளைகளையே டேலண்ட் முத்தரிவு. ஆனா முத்தரிவை உணர்ந்திருக்காங்க. இந்த பொறுப்புக்கு தான் தகுதியில்லை. என்னாலே முடியாது. அவங்களாலே முடிகிறது. ஒரு சில வேலைகள் போனதை தாக்கு பிடிக்க முடியாமல் திணற ஆரம்பித்தார். இப்ப அவங்க யோசிச்சாங்க, இதுக்கு சரியான ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரியான ஒரு ஆள் இருக்கிறார். அது யார் தெரியுமா? தன்னுடைய தந்தை ஹாஷிம் சிரியாவிற்கு வியாபாரம் செய்வதற்கான செல்லும் பொழுது மதீனாவை கடந்துதான். மதீனாவுடைய அதுவே வழியாக அமையும். சிரியாவுக்கு போகக்கூடிய வழியாக அந்த காலத்துல அதுதான் பாதையாக இருந்தது. அப்படி போகும்பொழுது மதீனாவிலே சல்மான் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தான். அங்க ஒரு கல்யாணம் நடந்தது. ஆனால் அந்த கல்யாணம் குறித்து இருந்ததை யாருடையும் அவங்க சொல்லல. அது மறைமுகமா வச்சிருந்தான். அங்க ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் என்பதை யாரிடமும் சொல்லாமல் அவரை மறைமுகமாக வச்சிருந்தாங்க. ஏன்னா தலைவர்கள் எல்லாம் குறைச்சி குளத்தை தாண்டி கல்யாணம் முடிக்க கூடாத ஒரு நிபந்தனை இருந்தது. எழுதப்படாத ஒரு நிபந்தனை இருந்தது. அந்த கல்யாண தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு குறைச்சி குளத்தில் வந்தவர். சிலவர் நீங்க இருக்காங்க, அந்த குளத்தை குடும்பத்துக்கு போக மாட்டாங்க. சில ஊருக்காரங்க நம்ம ஊருக்கு வெளியில இருக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இல்லையா? அதே மாதிரி குறைச்சிகள் இருக்கிறார்கள். உயர்ந்த குழந்தைகள் கருதப்பட்டதை காரணத்தினால் வேற ஒரு குடும்பத்தை கல்யாணம் முடிக்க மாட்டார். ஆனா இந்த சலமான் ஒரு பெண்ணை ஹாஷிம் அவர்களே மதீனாவை கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை வருது. அந்த பிள்ளைக்கு ஷெய்பான்னு பேர் வச்சாங்க. மதீனாவிலே பிறந்த பிள்ளைக்கு ஷெய்பான்னு பேர் வச்சாங்க. இந்த தகவலை ஹாஷிம் தன்னுடைய மூத்த மகன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. தம்பி, அவர் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். அவருக்கு சின்னம்மா அங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க. எங்க மதீனா இருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை பையன் அவங்க தம்பி ஒண்ணு இருக்கிறாப்பா, அவங்க செய்வா, ரொம்ப திறமையான பையன். இந்த செய்தி நான் யார்கிட்டையும் சொல்லல. ஏதோ ஒன்று சொல்லணும் என்னுடைய உணர்வு வந்தது, நான் சொல்லி வச்சிருக்கிறேன். ஆனா முறைப்படி நான் கல்யாணம் முடிச்சு தரமான முறையில அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் மூலமாக திருமணம் முடிந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு நான் செய்வான பேர் வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியும். யாரும் முத்தரிவுக்கு மாத்திரம் தெரியும். ஹாஷிம் அவர்கள் விமானத்திற்கு பிறகு அந்த பொறுப்புக்கு வந்த முத்தரிவான் மக்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறிய போது அதற்கு முன்பாகவே ஓரிரு மணி மதீனாவுக்கு அவர்கள் சிரியாவுக்கு போயிட்டு வரும்பொழுதுதான் அங்க போயிட்டு வருவாங்க. சின்னமாவையும் பார்த்துட்டு தம்பியும் பார்த்துட்டு வருவாங்க. அப்பதான் பார்த்தாங்க, தம்பி அழகுக்கு அப்படி அழகு, பாப்பாவை உடிச்சு வச்ச மாதிரி இருக்கிற தன்னுடைய தந்தை ஹாஷிம் மாதிரி இருக்கிற. இன்னும் சொல்ல போனா கவலையில் தந்தையை விட ஒரு நேரம் இருக்கிற அறிவு, ஆற்றல், அழகு, பண்பு, ஒழுக்கம் என்று எல்லா வழியிலும் அம்பு எய்வதனால் நீச்சலாம் என்று எல்லா வழியிலுமே படிப்பு கவலையிட்டவர்களாக ஆற்றமிக்கவராக இருக்கிறார் என்று வருகிறார். இங்க பார்த்தாங்க, இந்த பொறுப்புக்கு அவர்தான் ஒரு வந்து அவங்க முடிக்கிறான். தம்பியை கொண்டு வர வேண்டியதான், செய்வாவை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முடிவோடு அவரை மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்து சின்னமாக போறாங்க. என்னப்பா அக்காவுடைய பொறுப்பு என் கையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? முடியலமா தாங்க முடியல. ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப கூட்டங்கள், கோத்திர சண்டைகள், இவைகளையெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல், தீர்வு செய்ய முடியாமல் நான் திணறிக் கொண்டிருக்கிறேன். அதுபோன்று ஆட்சிகளும் வாசல்களும் வந்து குழையவர்களாக இருக்கிறார்கள். அந்த வழியிலே அவர்களை எல்லாம் குறையாக எப்படி வியூகம் அமைத்து அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பதெல்லாம் தெரியாமல் நான் திணறிக் கொண்டிருக்கிறேன். இப்ப சரிபாக எதுக்கு சொல்றேன், இந்த பொறுப்பை கம்ப்யூட்டரை செயல்பாட்டப்படுத்தலாம் நான் விரும்புறேன். அதுக்கு நம்ம பொருத்தமானவர்கள் பொதுக்காங்க. எங்க வேலையா சரி, நீங்க மக்களுக்காக நாங்க மதீனாவாசி உன் ரத்தம் தான், உன் தந்தையினுடைய ரத்தம் தான், அதே சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரு குலமாக இருந்தார்கள். உங்க அம்மாவுக்கு எத்தனை பிள்ளை இருக்கிறாங்க, உனக்கு வேற சின்னமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க ஏன் விடக்கூடிய அவங்க சொல்லுவா அப்படின்னு அவர்களெல்லாம் சேர்த்து கொடுப்பதுவா ஒரு குழு அமைத்து என் பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன். நான் ஒரு பிள்ளைய ஒன்னே வந்து கண்ணைகள் நான் வச்சுருக்கிறேன், இதை நான் அனுப்புறதா என்று அவர் வருகிறார். இல்லம்மா புத்தரிப்பு விடல, கெஞ்சி கதையில நீங்களும் வேணுமாதான் உங்க பிள்ளையோட நீங்க இருங்க. இப்போ மருந்து நல்ல வாணிபமா அழகா ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்க. செய்வா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவர் உதவி பார்க்கறாங்க, எங்கன்னே பட்டுமோ அந்த அளவுக்கு அறிவும், ஆற்றல், நிதானம், அற்புதம், பொறுமை எல்லாமே இருக்கிறது. மிக சரியான ஒரு அற்புதம்.
சொல்ல போனா நம்ம வாப்பாவோட ஒரு படி கூட இருக்குது. அப்பா மனசு கருணையான ஆட்தான். அவங்களை தாண்டி ஒரு அற்புதமாக இவர் இருக்கிறார். எப்படி இவரை கொண்டு வந்து விட வேண்டும் என்று விரும்பினால் அவர் அழைத்தார். அந்த அம்மாவுடைய இதெல்லாம் பேசி மக்காவுடைய பொறுப்பை ஏற்பதற்கு நான் நீ என்று ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த பொறுப்பு உங்க பிள்ளையை தேடி வருதம்மா, நீ ஏமா இப்படி இருக்கிறீங்க என்று எவ்வளவோ கெஞ்சி கதறி கேட்டதற்கு பிறகு நீங்க அனுப்புங்கன்னா அந்த ஊரோடு நான் போக மாட்டேன், இங்கே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. வழி இல்லாமல் தன்னுடைய பிள்ளையை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய ஒட்டகத்தை பின்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. செய்வா தம்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க புத்தகம் ஒட்டகத்தை ஓட்டிட்டு மதியாமல வருவாங்க. அப்பதான் எல்லாரும் பாக்குறாங்க, இது யாரு, இது யாரு, புதிய ஒரு பேரை பாக்குறாங்க. அதெல்லாம் ஒரு இளைஞராக இருக்கிறார். யாரப்பா இவரு, இவர் யாரு, இதெல்லாம் அவங்க மக்கள் நினைக்கிறாங்க. புத்தகம் ஒரு பதிவு இல்லை. அவங்க ஒட்டகத்தை ஓட்டிட்டு வர்றாங்க. இனி மக்கள் அவரா இருக்கும், இவரா இருக்கிற கற்பனையா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுறது விடப்படுறாங்க. இவர் முத்தலிபுடைய அடிமை போல, அவர் இங்கே அடிமை வாங்கியிருப்பாரு. அப்துல் முத்தலிபு பேரு. அப்துல் முத்தலிபுடைய இயற்கையை செய்வான். மக்கள் வாசிகளையே நாம மதியா, அவருடைய நாயகம் மதியா, அவருடைய அசத்தை செய்வான். முத்தலிபு தன்னுடைய சகோதரர் அண்ணன் முத்தலிபுக்கு பின்னால் உட்கார்ந்து மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நினைச்சாங்க, முத்தலிபுடைய அடிமையா இருப்பாரா, அடிமைக்கு அவையில அப்து, முத்தலிபுடைய அடிமைக்கு அவையில சொல்லுவோம், அப்துல் முத்தலிபு சொல்லுவோம். எல்லாரும் அப்துல் முத்தலிபு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்துல் முத்தலிபா, முத்தலிபு யாரையும் வாங்கி கொண்டிருக்கிறது, அப்துல் முத்தலிபு அப்துல் அங்கே பெயரான மாறி போனது. இதுதான் நடந்தது. இப்ப அப்துல் முத்தலிபு அவருடைய கையிலே மக்காவினுடைய பொறுப்பை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த மக்காவை மதியனாக அதை எப்படி என் பண்ணலாம் பாருங்க, எவ்வளவு அற்புதமாக வடிவமைத்து வைத்திருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அங்கே கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறகு அவருக்கு ஹாரிஸ் என்று பெயர் வைக்கிறார். முதல் மூத்த மகன் ஹாரிஸ். இமா அப்துல் முத்தலிப் சொல்றாங்க, ஜம்சமை உருவாக்குற காலம் நெருங்குகிறது. தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும்போது எல்லாம் தயாரா இருக்கணும், எல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு நல்லா விரும்பி இந்த ஜம்சம் கிணறு மூடப்பட்டு 1000 வருடங்களுக்கு தயாராக ஆகிவிட்டது. இது எங்கே இருந்தது, ஏதோ ஒரு வரலாறுல ஜம்சம் கிணறு இருந்தது அப்படின்னு சிலர் நினைக்க வச்சுக்கிறாங்களே தவிர ஜம்சம் கிணறு இருந்ததையே நிறைய மறந்து போயிட்டாங்க. ஆனா நிறைய கிணறுகள் மக்காவிலே இருந்தது. நீங்க எங்கேயாவது ஒரு கிணறு காட்ட முடியுமா? மக்காவில் எங்கேயாவது ஒரு கிணறு இருக்கா? ஜம்சத்தை தவிர எங்கும் இல்லை. எங்கும் கிணறுகள் படி நீங்கள் பார்க்க முடியாது. ஆனா பல கிணறுகள் இருந்த வரலாறை சொல்கிறது. சீரத்து இப்படி மிக தெளிவாக சொல்றது, மக்காவினுடைய பல பகுதிகளில் ஜம்சம் அல்லாத கிணறுகள் இருந்தது. ஜம்சம் இருந்தது மக்களுக்கு மறந்து போயிட்டு, பெரும்பான்மை மக்கள் மறந்து போயிட்டாங்க. இப்போது அதை உருவாக்க வேண்டிய நேரம். அப்துல் முத்தலிப் சொல்றாங்க, ஒரு நாள் இரவு நான் ஹிஜ்ரி இஸ்மாயில்ல படுத்திருந்தேன். அப்போது ஒரு கனவு ஒருவர் வந்து அவர் சொன்னார், தீபாவை தோன்று அப்படின்னா. நான் கேட்டேன், தீபானா என்னது, என்ன விளையாட இருக்கு? ஒரு கனவிலே வருகிறார், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறார், தீபாவை தோன்று அப்படிங்கிறார். தீபானா என்ன, ஓமா தீபா. அவர் போயிட்டார், சும்மா ரஹபானி பதிவே சொல்ல போயிட்டார். மறுநாள் நான் அந்த இடத்துல படுத்திருக்கும் பொழுது அதே ஆசிரியர் வர்றதுக்காக தொடர்ந்து 2ஆம் நாள் வர வந்து இடத்துல சொன்னார், திருநாவை தோன்று அப்படின்றார். திருநாள் என்னது, நேரத்தில் வந்து தீமாந்தீங்க என்னென்ன வழங்கல, இன்னைக்கு திருநாள் நீங்க ஓமா தீர்ந்தா திருநாளா ஏன்னா அப்படின்னு கேட்கிறாங்க. அது போயிட்டு பதில் சொல்றது. 3ஆவது நாள் ஏதோ நாங்க படித்திருக்கும் போது அப்பொழுது வந்தார், மவுனூனாவை போன்று, மவுனூனாவை போன்று என்கிறார். மவுனூனா, மவுனூனாக என்ன? இது 3ஆவது நாள் இருக்கு. அப்பவும் அவர் போயிட்டார், பதில் சொல்றார். 4ஆவது நாள் திரும்பவும் அவர் எங்களிடத்தை வந்து அவர் சொன்னார், எங்களிடத்துல ஜம்சமை தோன்று அப்படின்னா. அப்பவும் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. ஒமால் ஜம்சம், ஜம்சம் தான் என்ன? 1000 வருஷத்துக்கு முன்னாடி பொய்ந்து போய்விட்டது. ஜம்சம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது அப்போது அவர் பதில் சொல்கிறார், என்ன சொல்றாரு, அது ஒரு கிணறு, அது வற்றாது,
தண்ணீரும் குறையாது. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் சொல்றாங்க அந்த தண்ணீர் வற்றாது, அது குறையவும் செய்யாது. 10 அடியாகவும் 10,000 லட்சக்கணக்கான உச்சாரிகள் அதை அருந்திக் கொண்டே இருப்பார்கள். அந்த இடம் எங்கே இருக்கிறது தெரியுமா? ஒரு பையனை கருதி வந்தால் இரத்தமும் சாணமும் கிடக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் அது இருக்கிறது. இந்த நகரத்தில் உணவில் ஆகட்டும் வெள்ளை இறகுகள் கலந்து போயிருக்கக்கூடிய காலம் கொத்தக்கூடிய கிடக்கூடிய இடம் அது. இந்த சரியத்தினால் அந்த இடத்திலே ஒரு எலும்பு குற்றம் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் ஆமா சொந்தம் ஒரு கிணறு அது சொன்ன சொல்றாங்க. இந்த இடம் எது அப்படின்னு பாக்குறாங்க. அது சொல்லப்படுகிற சாணமும் ரத்தமும் கிடக்கக்கூடிய இடம் என்று சொன்ன அங்கே அந்த காபாவுக்கு பக்கத்துல மக்காவின் அந்த பக்கத்துல தான் அந்த குருபான் கொடுக்கறதுலாம் அந்த இடத்துல கொடுப்பாங்க. அப்ப ரத்தம் கிடக்கதானே செய்யும், சாணமும் கிடக்கதானே செய்யும், அதெல்லாம் கிடைக்குது. அது எடுக்கக்கூடிய அந்த இடம் எது? அந்த இடத்தை காக்காவுக்கு சொல்லி நிறைய காக்கைகள் காக்கையை மக்கள் வாங்க முடியாது. அதுவும் வெள்ளை இறகுகள் கடந்து இருக்கக்கூடிய ஒரு காக்கை. இந்த சரியத்தில் அந்த இடத்துல ஒரு எலும்பு போட்டு பார்த்தா எலும்பு போட்டு ஆமா இதுதான் சரியான இடம் என்று சொல்லி அந்த இடம் நமக்கு தெளிவாக ஆகிவிட்டது. அற்புதமான அந்த சந்தத்தை தோன்றுவதற்கான உத்தரவு நமக்கு கிடைத்து விட்டது என்று கருதிய அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு வந்து அந்த இடத்துக்கு தோன்ற ஆரம்பித்தார். கடப்பாறை தோன்றான். மற்ற பயிற்சி குடும்பத்தில் உள்ள வீரர்கள் இருப்பாங்க, மற்ற நிறைய குடும்பங்கள் இருக்குல்ல, பயிற்சியிலேயே நிறைய பிரிவுகள் இருக்கிறது. அந்த வீரர்கள் தான் நிறைய வந்தாங்கன்னா அப்துல் முத்தலிப் என்ன பண்றீங்க? இல்ல சம்சம் தோன்றோம், சம்சம் பத்தி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்க தோன்றீங்கன்னு சொன்னா இந்த சம்சம் யாருக்குரியது? இது பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த சம்சம் யாருக்குரியது? அப்துல் முத்தலிப் எனக்குரியது. அதே உங்களுக்கு மட்டும் அது எப்படி உங்களுக்குரியதாக ஆகும்? நாங்க யாரு? நாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் இல்லையா? நாங்கள் அவர்களுடைய வாரிசு தானே. எனவே அந்த சம்பவத்தை நாங்களும் சொந்தம் கொண்டாடுவோம் என்று சொன்ன பொழுது சொன்னாங்க, மகனே யார் நெருங்க விடாம பாருங்க, நெருங்க விடாம பாருங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்ன போது அவங்க எல்லாம் சண்டைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆளால சமாளிக்க முடியுமா? தோண்ட முடியாம ஆயிடும். அவங்க சொன்னாங்க இதுக்கு எங்களுக்கு உரிமை. ஏன்னா அது ஒரு வரலாறு இருக்குது. அதுக்குள்ள நிறைய சங்கம் போடப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு. ஏன் சண்டைக்கு வந்தாங்கன்னா அங்க காலத்துக்குள்ள அந்த வரலாற்று அந்த மன்னர் அதை கொடுத்து காபாவுக்கு சொந்தமான சில தங்க பொருள்கள் எல்லாம் உள்ளே போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தங்க பொருளுக்கான சண்டைக்கு வந்தாங்க. எங்களுக்கு அதை பங்கு இல்லைன்னா எப்படி தண்ணி உள்ள எல்லாம் தண்ணி குடிச்சு போவாங்க. வேலை பணம் வருவது சண்டையை சேர்ந்து வரும். அந்த மாதிரி வருவது எனக்கு மட்டும் இந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்ல அவர்கள் போராட இருவருக்கு இடையே பிரச்சனைகள் வந்தது. கடைகள் சரி அவங்க நானே பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு, நீங்க இங்க வந்து நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. ஆனால் இது எங்களை மட்டுமே சொல்லப்பட்டு இது எனக்கு மட்டுமே உத்தரவு தரப்பட்டதா, எனக்கு மட்டுமே சுத்தமானது என்று நான் கருதுகிறேன். சரி, இந்த விஷயத்தில் தீர்வு செய்வதற்காக நீங்க ஒரு ஆளை இருக்கீங்க வைங்க, நீங்க ஒரு ஆளை தீர்வு வைங்க, அவர்களுக்கு நடந்த விஷயத்தை சொல்லுவோம். சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன தீர்வு செய்யறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னவர் ஓகே பண்ணினார். சிரியாவிலே ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர் சொன்னார் அது சரியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சாமி குறி சொல்லக்கூடியவர் கூட அவரிடத்துல நாம போவோம். சரியாக ஒரு தூரம் நமக்கு அங்கே செல்வோம், அங்கே சென்று அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கேட்டுக்கொள்வோம் என்று புறப்பட எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அப்துல் முத்தலிப் கூட அவருடைய குடும்பத்தை செல்வார். இதோட ஒரு நியத்து வச்சாங்க, இந்த கிணறு நான் என்ன தோண்டணும், இறைவான எனக்கு 10 பிள்ளைகளை சொல்லி ஒரு அமரத்துல இருக்கு, எனக்கு 10 பிள்ளைகள் இருந்தா 10 நேரம் 100 பேருக்கு சமமா இருப்பான், தவறை வெட்டிட்டு அடிச்ச வேண்டி இருப்பான். இறைவா எனக்கு 10 ஆம்பளை பிள்ளைகள் தான், அப்படி நீ தந்தார் இந்த கிணறை நான் தோண்டிய ஆணைகளுக்கும் மோதல்களுக்கும் நான் திருமணத்தில் ஈடுபடுவதோடு மாத்திரம் அல்லாமல் என் பிள்ளைகளை நீ விரும்பக்கூடிய ஒரு பிள்ளைகளை அடுத்து உலகாக வகையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாயிரம் அடுத்து பயிரிட மாதிரி என் பிள்ளையை நான் நீ விரும்பக்கூடிய ஒரு பிள்ளையை உனக்காக நான் அடுத்து பயிரிடுவேன் ரஹ்மானே என்று ஒரு நேர்ச்சியாக செய்து முடித்தாங்க. இதற்கு பிறகு நேரம் சிரியாவுக்கு போறாங்க. போற வழியில இவங்க ஒரு குருவா போறாங்க, அவங்களும் ஒரு குருவா வராங்க. தனித்தனியாக பக்கத்துல நடந்து போறாங்க. சொந்தக்காரங்க தானே இல்லாம போறாங்க. 2 குருவா போயிட்டு இருக்காங்க. போற வழியில இவர் கொண்டு வந்த தனியெல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரே அப்துல் முத்தலிப் போட தனியெல்லாம் முடிஞ்சு போச்சு. மாறி வந்து நினைக்கிறான்.
ஓரளவு வச்சு கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. அவங்க போய் கேட்டாங்க, தண்ணி தாங்கப்பா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, தண்ணி தோன்ற கிணறுல தானே பிரச்சனையே வந்தது, தண்ணி தான் தரமாட்டோம். பிரச்சனையா வந்திருக்கு, எங்கிட்ட தண்ணி கேட்டு வந்திருக்கீங்களா, தண்ணி தர முடியாது. தண்ணி தானப்ப கேட்கிறோம், கொஞ்சம் தாண்டி போனா ஏதாவது ஊர் வந்தாங்க தண்ணி கிடைக்கும் போது நாங்க ரொம்ப கஷ்டம், தரவே முடியாது. சம்பளம் எங்களுக்கு உரியது, எங்களுக்கும் உரியது கேட்க அப்படின்னு சொன்னா தண்ணி தரலாம். அந்த நேரத்தை சுத்திக்கிட்டாங்க. அப்துல் கதீர் புரியாங்க, முடியாது, பேச்சு வார்த்தைகள் தான் நம்ம பார்த்துப்போம், தண்ணி தரமாட்டோம். தண்ணி எப்ப தர மாட்டீங்க, முடியாது. நாம் இதே மாதிரி இன்னொரு தண்ணி இருந்தது, எங்க தண்ணி முடிச்சா நாங்க சாப்பிடுங்க ஏதாவது அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லை. எல்லாருக்கும் நாவறட்சி ஏற்பட ஆரம்பித்தது. அப்துல் கதீர் சொன்னாங்க, தண்ணி இருக்கிற இடத்துல இதுக்கு மேல தண்ணி இல்லைன்னு நம்ம பயணம் போறது கஷ்டமா இருக்கும். எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கோம், அடுத்த ஊர் இவ்வளவு தூரத்துல வந்து நமக்கு தெரியாது. அங்க போனா அந்த மக்கள் தண்ணி தருவாங்கலாம் தெரியாது, பாயமரத்துல போயிட்டு இருக்கோம். எனவே இது பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. நான் ஒரு முடிவுக்கு வந்தா நீங்களா எது விடுவீங்களா சொல்லுங்க. நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் ஒட்டுமொத்த மமதா போறதை விட எல்லாரும் அவங்களுக்கு பக்கத்துல ஒரு கவலை இப்படியே தோணுதுன்னா அற்புதமான வரல. எல்லாரும் கவலை நீங்க தோணுது, அந்த கவலை பக்கத்திலே நம்ம இருப்போம். யாராவது ஒருத்தர் மோத்தானா அவரை பக்கத்தில் உள்ளவர்களோட கல்வி பொதுச்சல் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொருத்தரா போதா இப்படி உங்களையே மோத்தாகும். இப்படி செய்வோம் என்று சொன்னபோது எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்துல் கதீர் அப்படி எடுத்துக்கிறாங்க. அப்போது கூட அவங்க தண்ணியில வந்து முனையில எல்லாரும் சொல்றாங்க, இப்பவே புதிய கொஞ்சம் கை போயிட்டா தண்ணி தாக்கம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா இதை புளி தோண முடியாது. புளி தோண முடியுமா? அவ்வளவு வழிகளாக போயிட்டோம் என்று சொல்லி புளியை கூட தன்னுடைய தமிழை கூட தோண்டி வைத்திருக்காங்க. அப்படி தோண்டி வைத்திருப்பாங்க. தண்ணி தான் அதிகமாகிட்டு இருந்தது. திடீர்னு அப்துல் கதீர் அவருடைய தண்ணி நல்ல ஒரு செய்தியை போனான். அவங்க சொல்றாங்க, ஆமா ஏன் வேலை செய்வோம், நம்ம எப்படி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் குழப்பத்தை வச்சு போதுதான் போய் பார்ப்போமே. பார்த்தா எவ்வளவு கிராமங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தண்ணி தரலாம் இல்லையா, தண்ணி தரலாங்க தரமாட்டாங்க, நாம ஏன் முடிவு செய்யணும், கிராமங்கள் பக்கத்தில் இல்லை என்று நாம ஏன் முடிவு செய்ய வேண்டும், போய் பார்ப்போம். இருக்கிற வரைக்கும் உடலிலே ஆட்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம போவோம், போன வரையில் எவ்வளவு மொத்த வளர்ந்து அடிக்கடி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி செய்யலாமே என்று சொல்லப்பொழுது அதையும் எடுத்துருக்காங்க, ஏற்றிருக்காங்க. அவங்களோட தண்ணி இருக்குல்ல, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி எழுதுங்க என்று சொல்லி அப்துல் கதீர் தன்னுடைய ஒட்டகத்தை எழுப்புகிறார். எழுப்பும் பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய காலடி பட்ட இடத்திலிருந்து தண்ணீர் கீழாங்க. அவங்க தண்ணீரை போடுறோம், தண்ணீர் தான் அப்படி கொப்பளித்து வருகிறது. அங்க இருக்கக்கூடியவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாரும் தண்ணியை குடிச்சாங்க. எல்லாம் தன்னுடைய குருதிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க பார்க்கறாங்க, அவங்களை கூப்பிட்டு வாங்க, இந்த தண்ணி எங்களை இந்த வழக்கத்தான் தண்ணி என்ன அவங்களுக்கும் அப்துல் கதீர் கொடுக்குற உயர்ந்த குழந்தை இல்லையா, எங்களை தண்ணி மருத்துவர்கள் தண்ணி அவங்க தெரிவித்து பண்ணிக்கிறாங்க. நாங்க அப்துல் கதீர் தெரியாம போவானா அதெல்லாம் இங்கேயே உங்களுக்கு தான் அந்த சம்பளம் உங்களுக்கு உயிர்னாங்க, இங்கே எங்களுக்கு காட்டிதான். எனவே நாங்க உங்களுக்கு இனிமே உங்களோட நாங்க இது செய்ய மாட்டோம், சண்டை போட மாட்டோம், உங்களோட குசோவன் அந்த இணக்கமாக நாங்கள் நடத்துகிறோம், பிணக்குகளை நாங்கள் கொண்டு வர மாட்டோம். என்ன வேண்டாம் நீங்க உங்களுக்கு உறுதியாக நாங்கள் இருப்போம். தெரிஞ்சுவோம் இவங்க எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதோடு மட்டும் இல்லாம தண்ணி தரமாட்டோம் இருப்பவர்களுக்கு எங்களுக்கு போறது நீங்க தண்ணி தரீங்க, இது உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக தெளிவாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக உங்க காலடிகளில் இது உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் வாழ அந்த வாகனத்தினுடைய காலடிகளை உருவாக்கி இருக்கிறார். எனவே இது உங்களுக்கு சொந்தமானதுதான். அந்த இதுவே உங்களுக்கு சொந்தம் இருக்கிறது, சொந்தமும் உங்களுக்கு சொந்தம் என்பதைத்தான் அல்லாஹ் இதை காட்டி இருக்கிறார். நாங்க இதில் ஒன்றும் கேட்க மாட்டோம் சொல்லிட்டு போனோம். அதே மாதிரி போனாங்க, தம்சமை தோண்டினார்கள். அங்கே பார்த்தா உண்மையிலே தங்கம் உள்ளது, தங்கம் உள்ளது. அதற்கு உள்ளே நிறைய ஆயுதங்கள் இருக்கு. ஆயுதங்கள் அருமையான ஆயுதங்கள், அதுவரைக்கும் குறிப்பிடாத ஆயுதங்கள், கடுமையான விலையது. அவ்வளவான ஆயுதங்கள் தங்கமும் உள்ளே இருந்தது. இப்ப அவ்வளவு தங்கத்தை பார்த்தவர்கள் செய்தி குறைக்கிறதுக்கு மேலே ஏறினான். இல்லத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. வருவியாது முதலான எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு அதான் என்ன பேசி இல்ல அது நாங்க சொன்னோம், தங்கம் எடுத்துறீங்க அதெல்லாம் தனியா வந்துருச்சு. இந்த தங்கத்தை எங்களுக்கு பண்ணலாங்க, தங்கத்தை பங்கு அதை நீங்க பண்ணாங்க, தங்கத்தை எங்களுக்கு பார்க்கணும் என்று சொல்லப்படுது. அவங்க சீட்டு குறைக்கு போறோம், ரெண்டு சீட்டு, காவாவுக்கு 2 சீட்டு, எனக்கு 2 சீட்டு, மற்ற உங்களுக்கு 2 சீட்டு, 6 சீட்டுகளை குறைக்க போறோம். 2 சீட்டா இருக்கும். எனக்கு முதல் 2 சீட்டு, உங்களுக்கு காவாவுக்கு 2 சீட்டு இருக்கும், எனக்கு 2 சீட்டு இருக்கும், உங்களுக்கு 2 சீட்டு இருக்கும். எந்த சீட்டு அந்த காலத்தில் சீட்டு குறைக்க போடுவது என்பது வடமையில் இருந்தது, செல்வாக்கு காலத்திலே அது இருந்தது. ஆகவே இந்த சீட்டு குறைக்க போட்டு என்ன வருகிறதோ அதை நம்ம ஒத்துக்கிறோம். சரிங்களா?
முதல்ல தூக்கி போட்டாங்க. காபாவிற்கு தங்கம் தங்கம் காபா அப்படின்னு போட்டுருவோம். ஒரு சீட்ல காபான்னு இருக்கும், ஒரு சீட்ல தங்கம் இருக்குது, ஒரு சீட்ல அப்துல் முத்தலிப் சொல்வதார், ஒரு சீட்ல இந்த ஆயுதங்கள், ஒரு சீட்ல குறைகள், அவர்களுக்கு பொருட்கள் ஏதோ 6 சீட்கள் குறிக்க போடப்படுகிறது. 2 சீட் எடுக்கப்பட்டது. 2 சீட் எடுக்கப்பட்டு காபா தங்கம் என்று வந்தது. காபாக்கு தான் தங்கமா சொந்தமாகி சொல்லிட்டாங்க. காபாக்கு வந்துச்சு, இதுல எனக்கு எந்த பங்கு கிடையாது. இந்த காபாவை காபாவை அடைப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்வோம், இந்த தங்கத்தை செலவழிப்போம் சொல்லுகிறார். அடுத்த ஆயுதங்கள் நிறைய இருக்கு, அது பெரிய வேலை. அதை குறிப்பிட்டு பார்த்தா அப்துல் முத்தலிப் ஆயுதத்தை வந்துருச்சு. வழிகிறது எதுவும் இல்லை சொல்லுகிறார். முதலாவதாக காபாவிலே தங்கம் கலந்த வாசலை அப்துல் முத்தலிப் தான் போனாங்க. முதலாவதாக அந்த தங்கத்திலே இந்த வாசல் காபாவில் தங்கம் வந்துருச்சு. அதனால இவருக்கு இந்த தகவல் எல்லாம் மிக தெளிவாக பேசப்படுகிறது. நான் பேசப்படுகிற செய்தியில் சீரத்தீபதி நிஷாம், சீரத்தீபதி கபீர், அதே போல சீரத்தீபதி இஸ்ஹாக் போல வரலாற்று கருதல்களிலே இடம்பெற்றிருக்கிறது. தனிக்குரிய பெருமக்களே அதை செய்தார்கள். அதோடு மாத்திரம் அல்லாமல் அந்த வாழையும் நடக்க வைக்கிற காபாவுக்கு மற்ற பகுதிகளை சீரமைப்பதற்கு ஒழுங்குபடுத்துவதற்காக என்ன செய்ய முடிந்தார். கணக்கிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது வரலாறு. அருமையான பெருமக்களே, இவ்வளவு அற்புதமாக செய்ததற்கு பிறகு கொஞ்ச நாள் அதற்கு பிறகு அவங்க நேற்று செஞ்ச மாதிரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஒரு காலம் 10 ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்தான். 10 பிள்ளைகளை கொடுத்தான். 10 பிள்ளைகளை கொடுத்ததற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒரு ஞாபகம் வருது. ஒரு நேற்று ஒன்று செஞ்சாங்க, ஒரு 10 பிள்ளைகள் ஒரு பிள்ளைய அடுத்து பழியிடுறது அப்படின்னு ஒரு நேற்று செஞ்சோம் இல்லையா, அந்த நேற்றை நிறைவேற்றவே என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது. இப்ப யார பழியிடுறது அப்படின்னா அதுக்கு தீர்ப்பு போடுறோம். தீர்ப்பு குளிக்க போட்டா கடைசி பிள்ளையான அப்துல்லா நாயகனுடைய பேர் ரசூலுடைய வாப்பா பேர் சொன்னாங்க. அனபுல் தபியை அனபுல் தபியை 2 முறை அழுக்கப்பட இருந்தவர்களுடைய மகன் நான். அழுக்கப்பட இருந்தாங்க இல்லையா, நம்மளுடைய காலம் தானே இது, கத்தியுடைய காலம். இன்னொரு அப்துல்லா நாயகம் அழுக்கப்பட இருந்தாங்க. 2 முறை அழுக்கப்பட இருந்தவர்களுடைய மகன் நான் என்று சொல்லி காட்டினார்கள். அனபுல் தபியை 2 முறை அழுக்கப்பட இருந்தவர்களுடைய மகன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். முதல் மகன் ஹாரி, கடைசி மகன் அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு ஹாரி, அதுக்கடுத்து ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, ஜஹீர், முதிரார், முகப்பம், அபூலஹப், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, அபூ தாலிப், அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, 10 ஆண்கள். இதெல்லாம் புகழ்பெற்ற இருந்தாங்க. நிறைய பேர் வரலாறு இருந்தாங்க. அருமையான பெருமக்களே, இப்ப 10 பிள்ளைகள் ஒரு பிள்ளை அடுத்து பழியிடும். எல்லாருக்கும் கடைசிக்குள்ள மேல குட்டிக்குள்ளே மேல மாசம் கூட தானே இருக்கும். கடைசி பிள்ளை வேற சின்ன பிள்ளை வேற எல்லாருக்கும் இயல்பு. அப்துல்லா நாயகம் அழகு கூட, அதிகமான அழகு, அறிவு, ரொம்ப நிதானம், பண்பு, பக்குவம் எல்லாம் இருக்கு. சர்வாதி நம்முடைய முதுகுல இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க அப்துல்லா நாயகம். எனவே அந்த பிள்ளைகள் மீது தனி பாசம் அவர்களுக்கு இருந்தது உண்டு. எல்லாருக்கும் சமநிலையை சமமாக கவனித்தாலும் கூட அன்பு என்பது அவர்கள் மீது அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பிள்ளைகள் அதிகமான பாசத்தை காட்டி வர்றாங்க. இப்ப சீட்டு குடிக்க போறாங்க. யாருடைய பேர் வருது? அப்துல்லாவுடைய பேர் வருது. அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவர். எடுத்து போயிட்டாங்க. கால் கடையில போட்டு அடுத்தது ரெடி ஆகும் போது அப்துல் முத்தலிப் நாயருக்கு 2-3 மனைவிமார்கள் இருந்தாங்க. இந்த 10 பேரும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள் இல்லை. எல்லாத்துக்கும் அப்பா அப்துல் முத்தலிப் தான். உம்மா மாதிரி வேற வேற இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லா நாயகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஒரே தாய் தான். அப்துல் முத்தலிபுடைய ஒரு மனைவியில் தான் இவரெல்லாம் பிறந்திருக்கிறாங்க. அப்பாஸ் நாயகனுடைய தாத்தாவர்கள் அப்துல்லா நாயகம், ஹம்ஸா நாயகம் தான் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. மற்றவர்கள் வேற வேற தாய்க்கு பிறந்தவங்க. தந்தை எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இப்படி அழைக்கும் பொழுது எங்களால் கொடுக்க முடியல. அப்பா நான் என் தம்பியை போய் அழைக்க போறாங்க அப்படின்னு வருமா இல்லையா? மற்றவர்களாக இருந்தாலும் மற்ற சகோதரர்கள் தான். ஆனா அத்தா பாப்பா வேறு இங்க தன்னுடைய முழு ரத்தமா அம்மா உணர்கிறாங்க. அப்படி இருக்கிற அப்பாஸ் நாயகம் எல்லாத்தையும் கொடுக்க முடியல. அடுப்பதற்காக அதை கேட்கப்பட்டு இவருக்கு பின்னால் அப்பாஸ் நாயகம் தன்னுடைய தம்பியை கலந்து பழனி இருக்கான். அவங்க அறுக்கிறது ரெடியாகும் போது அவங்க கத்தியை கொண்டு கருத்துக்கு செல்லும் போது அப்பாஸ் நாயகம் பின்னால் திரும்ப பிடிச்சு இருக்கிறான். இருந்தவரை பார்த்தாங்க. கோபம் வந்துச்சு அப்துல் முத்தலிப். ஓடி ஒரு குத்துக்காக முகத்தில் அடிக்கான அப்பாஸ் நாயகம் முகத்தில் அடித்து ஒரு கீழே கொண்டு ரத்தம் வீடு வரலாற்றிலே எழுதுகிறார்கள். அந்த அடையாளம்
அந்த சீரனுடைய அடையாளம் அப்பாசாயத்தினுடைய மூத்து வரைக்கும் இருக்கு. அவருடைய மூத்து வரைக்கும் அந்த அடையாளம் இருக்கு. என்ன நான் நேற்று செய்வதை நீ கருத்து வரலையா? அப்பா கிட்டே வந்து வேலை கேட்கிறாயா என்று ஓங்கி குத்தி காயப்படுத்தி ரத்தப்படுத்தினாங்க. காயத்தை பார்த்தாங்க. அவங்களுடைய அப்பா நாயகம் அப்துல்லா நாயகர் தாய் குடும்பத்தார் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. விட மாட்டோம். பிரச்சனை வந்து இனி ஒன்று செய்வது பிரச்சனை காலம். இனி என்ன செய்வது? சச்சான்னு ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணியை ஒரு தூரத்தில் இருக்கிறார். அவர் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்று கேட்டு அவங்க இடத்துல போனாங்க. அவங்க என்ன செய்யுது அப்படின்னா ஊர் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அப்துல்லா நாயனுடைய தன்னுடைய தாயினுடைய குடும்பத்தை சார்ந்த ஏற்றுக்கிட்டு அந்த சச்சாங்கிற இடத்துல போறாங்க. அங்கே சென்று அவர்களை கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இதை சொன்னாங்க, உங்க விஷயத்தை எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, இதற்கான தீர்வு என்னங்கிறது நாளைக்கு நான் சொல்றேன். அந்த பெண் ஜிந்தரை எல்லாம் வழக்க வைத்திருந்தார். வகையில ஜிந்தல் நாளைக்கு நீங்க வாங்க சொன்ன ஆன்சர் நான் பண்றேன் அப்படின்னு மறுநாள் வரலாம். அருமையாகவே மறுநாள் வந்து அவங்க கேட்கிறாங்க, உங்க ஊர்ல ஒரு ஆள் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா அதற்கு என்ன பரிகாரம் நீங்க கொடுப்பீங்க? உங்களுக்கு ஒரு ஆள் கொலை செஞ்சுட்டா அதற்கு என்ன பரிகாரம் நீங்க கொடுப்பீர்கள் என்று கேட்ட பொழுது அப்போது அவங்க சொன்னார்கள், நாங்க வந்து 10 ஒட்டகம் கொடுப்போம். ஒரு ஆள் நாங்க கொலை செஞ்சுட்டா அவருக்கு 10 கொலை செய்யலாம் அல்லது நஷ்டம் ஏற்படுவதாக இருந்தால் 10 ஒட்டகங்கள் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்னா, அதை மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, 10 ஒட்டகங்களை கொண்டு வந்து நிறுத்து. அந்த ஒட்டகங்கள் எல்லாம் பேசுங்க. அந்த பேரையை அந்த ஒட்டகத்துல நீங்க அந்த ஒரு சீட்டை எழுத 10 சீட்டை எழுதி அப்துல்லான்னு ஒரு சீட்டை 11 சீட்டாக எழுதி நீங்க பிடிக்க போட்டு ஒண்ணு எழுதுங்க. அதை எந்த ஒட்டகத்தினுடைய பெயர் வந்தால் நீங்க எழுதிங்க அந்த 10 ஒட்டகத்தை ஆக்குங்க. 10 ஒட்டகத்தையும் ஆக்குங்க. அப்படி வரவில்லை அப்துல்லா இந்த வரலையானா இன்னொரு 10 ஒட்டகத்தை கொண்டு வந்து நீங்க நிறுத்தணும். அப்படி நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டு வருங்கள். அல்லாஹ் எது வரைக்கும் உங்களை கொல்லிக் கொள்கிறாங்க அது வரைக்கும் அந்த ஒட்டகத்தினுடைய 10 நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அதுவும் அனைத்திற்கும் வந்தாங்க. வந்து அவங்களை காட்சிக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளங்களை பாசமும் இருக்குது. அதே சமயத்தில் சொன்ன நேர்த்தி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. அப்படி 10 போட்டாங்க. அப்துல்லா நாயகர் பேர் வந்து முதல் 10. 2வது அப்துல்லா இருக்கு 100 ஒட்டகம் அது சேர்ந்து 100 ஒட்டகத்துக்கு பிறகுதான் அதை எழுதினாங்க. அப்துல்லா நாயகர் பேர் வராம ஒட்டகத்தினுடைய பெயர் வந்து இதுக்கடையும் அவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்துல் சரி அவங்க சொல்றாங்க, இல்ல இப்ப வந்துருச்சுங்க அப்துல்லோட பேர் வந்து இதை நான் ஏற்க மாட்டேன். இப்ப வந்தது அது ஏதோ வந்துச்சு எதைக்கு வந்திருக்கான். அதனால திருப்பி ஒரு தடவை நீங்க போடணும். திருப்பி ஒரு 3 தடவை அப்படி வந்தாதான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா இப்ப அப்துல்லோட பேர் வந்து ஒட்டகத்துடைய பேர் வந்திருக்கு. 100 ஒட்டகத்தை வந்திருக்கு. இன்னும் அது சரியா இல்லையாக உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் 2 தடவை போட்டு 3 தடவை ஒட்டகத்துடைய பெயர் தொடர்ந்து வந்தாங்க நான் ஏற்றுக்கொள்வேன். எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க தன்னுடைய நேர்த்திகள். மீண்டும் போடப்பட்டது ஒட்டகத்துடைய பேர் அந்த அப்துல்லா பேர் வரல. 3வது போடப்பட்டது ஒட்டகத்துடைய பேர் 100 ஒட்டகங்களையும் அழைக்கப்பட்டது அப்துல்லா நாயகத்திற்காக. அதனால்தான் இந்த சரியத்துல ஒரு கொலை செய்தால் அந்த கொலைக்கு நஷ்டஈடாக 100 ஒட்டகங்கள் கொடுக்க வேண்டும் என்று சரியத்தை நினைக்கிறோம். அன்னைக்கு சரிதான் சுகாநாயகனுடைய காலத்திலிருந்து சரித்திரம் அந்த ஹுக்குமத்தினுடைய சர்வநாயகத்தினுடைய ஹுக்குமையை கொண்டு வருகிறார் என்பதை இங்கே நாம் புரியமைத்தது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி தண்ணீர் துறையிலிருந்து சர்வநாயகத்தின் மக்களை யார் வளர்க்கிறது, எப்படி எல்லாவற்றையும் முழுமையாக ஒரு பிளான் பண்ணி அந்த மக்காவையும் மதீனாவையும் வடிவமைத்து அழைக்கப்படுத்தி முழுமையான பாதுகாப்புகளை தந்து தன்னுடைய கவி சர்வநாயகத்தினுடைய ஆடக்கூடிய அந்த நகரங்களாக வாழக்கூடிய நகரங்களாக ஆடு நீடித்த நகரங்களாக உலகத்திலே உள்ள மக்கள் அத்தனை பேரும் இந்த புனித 2 நகரங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக யாத்திரிகள் இருந்து எத்தனையோ இடங்களுக்கு மக்கள் போறாங்க. யாத்திரை பல ஊர்களுக்கு போறோம். மற்ற இந்துக்களோ கிறிஸ்டியனோ பல ஊர்களுக்கு அவங்களுக்கு புனித ஊர்கள் இருக்கு அதெல்லாம் போறாங்க. ஆனால் மக்கா மதீனாவுக்கு வரக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு உலகத்தில் எண்ணிக்கை யாத்திரிகள் வரும் அதிக யாத்திரிகளுக்கு வரக்கூடிய தலமாக இந்த மக்காவையும் மதீனாவையும் அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான். இந்த மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே பிறந்தார்கள். மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே அடங்கியிருக்கிறார். மக்காவில் 300 நபிமார்கள் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னோம். ஆனால் யாரும் அங்கே பிறக்கவில்லை. என் ஹபீப் மட்டும்தான் அங்கே பிறக்க வேண்டும் என்று இருக்கிறார். அதே சமயத்தில் மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபியும் அடங்கவில்லை. என் ஹபீப் மாத்திரம்தான் தனித்துவம் வாய்ந்தவர்களாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதை
கடந்த மாத உரையிலே நாம் குறிப்பிட்டோம். ஒவ்வொருவரையும் தன்னுடைய அறிவை முதன்மைப்படுத்தி வைத்திருந்தார். சஹாபிகளிலும் அவர்களுடைய சஹாபிகளுக்கு நிகரான யாரும் இல்லை. வேதங்களிலும் அவர்களுடைய வேதங்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனுக்கு நிகரான வேதமும் இல்லை. ஷரியத்திலும் அவர்களுடைய ஷரியத்துக்கு நிகராக அழகிலையும் பேச்சிலையும் அற்புதமான ஷரியத்திலையும் அவர்களுக்கு நிகராக எதுவும் இல்லை என்பதை ஆக்கி வைத்த மாதிரி அவர்கள் பிறந்த இடத்திற்கும் அவர்கள் இன்று வாழும் இடத்திற்கும் நிகராக இன்னொரு போர் இல்லை என்று அளவிற்கு அல்லாஹ் மக்காவை மதீனாவையும் தயார்படுத்தி அழகுபடுத்தி சீரமைத்து அவர்களை யாரெல்லாம் வளர்க்க வேண்டும் என்பது வரைக்கும் அல்லாஹ் ஆரம்பத்துடைய பிளானை பண்ணி அந்த 2 ஊர்களையும் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை இந்த வரலாற்றின் கூட நாம் விளங்கிக் கொள்வோம். நகையான பெருமக்களே, அடுத்து நம்முடைய பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கிறது. பொதுவாக இந்த வரலாறுகளை நாம் படிப்பது ஒரு பெரிய விவாதம். அவர்களை சிந்தையில் வைத்துக் கொண்டு அவர்களுடைய வரலாறுகள் இதெல்லாம் தேடி இருக்கிறதுக்கு நிறைய பெருமக்கள் எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் நாம் தேடுவது என்பதை ஒரு குறைஞ்சிருச்சு. படிக்கிறது நம்ம குறைவாக அமைகிறது. படிப்பு என்பது குணமாக்கலாக இருந்தாலும் உலமாக்கலாம் உட்பட பொதுவாக தேடுவது என்பது தேடி பார்ப்பது என்பது மிக குறைவாக ஆகிவிட்ட இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அன்னதாரை அறிந்து கொள்வோம் என்ற ஒரு தலைப்பை தந்ததனால தேட வேண்டிய நிர்பந்தத்திற்கு நான் ஆகிறேன். நான் தேடப்படுது மற்ற கடைகள் தான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இமாம்களாகிய பெருமக்கள் அவ்வளவு தகவல்களை சதனாயத்தரும் அவர்களை பற்றி அத்துவே ஆணையிடுகிறார். அனைத்தையும் தன்னுடைய குறிப்புகளிலே வரலாற்று ஏழைகளில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஏற்றுத்துறைக்காக இருக்கிறார். இதையெல்லாம் கேட்கும் பொழுது நம்முடைய காதுகளை உள்வாங்கி இதயத்திலே உள்ளுக்குள்ளே அவைகளை நாம் புதைத்து வைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மாத்திரம் உடல் சீரழை, நம்முடைய சிந்தனைகள் சீரழை, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சீராவை நம்முடைய வாழ்வும் அழகான வாழ்வாக அமைய கூறிக்கொண்டு தொடர்ந்து இன்னும் பல அற்புதமான தகவல்களை நாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதன் வழியாக நமது உயிரில் இனிய கண்மணியாம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறைவாக நேசிப்பதற்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. எல்லாம் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வார்.